காலையில் வீட்டை விட்டு கிளம்பும் போது லேசாக ஆரம்பித்திருந்த தலைவலி இப்போது அதிகமாகி விட்டிருந்தது. அவளுக்கு சாதாரணமாக சத்தம், கூச்சல், குழப்பம் முதலியவை பிடிக்காதவை. வேலை செய்யும் இடத்தில் சத்தத்திற்கு குறைச்சல் இருக்கவில்லை. அவள் இருந்த அலுவலக அறையில் 10 தட்டெழுத்து எந்திரங்கள். அவை எழுப்பிய சத்தத்துடன் பக்கத்தில் புதிதாக உருவாகி கொண்டிருந்த 5 அடுக்கு மாடி கட்டிடத்தில் வேலை செய்த ஆட்கள் போட்ட கூச்சல், மின் இணைப்புக்காக சுவற்றை துளைத்துக் கொண்டு இருந்த எந்திரம் செய்த ஓசை. வீட்டிலே புறப்படும் முன் தினமும் ஒரு முக்கிய காரியம் போல அவள் மனதை வேண்டுமென்றே குழப்பிவிட்டு நாள் முழுவதும் அவளை சஞ்சலத்தில் தவிக்க விட்ட உறவினர் கூட்டம். குடையை மறந்துவிட்டு பஸ் நிலையத்திற்கு எரிக்கும் வெயிலில் நடந்து வந்ததின் விளைவு. எல்லாம் சேர்ந்து கொண்டதும் அவளுக்கு மண்டை பிளக்கும் அளவுக்கு தலைவலி வந்ததில் வியப்பில்லை. மேஜை இழுப்பறைக்குள் கைவசத்தில் வைத்திருந்த தலைவலி மாத்திரை ஒன்றை எடுத்து வாயில் போட்டுக்கொண்டாள். அலுவலக பையன் அவளுக்காக கொண்டு வந்து வைத்திருந்த தண்ணீர் டம்ளரில் இருந்து ஒரு வாய் தண்ணீரை அத்துடன் விழுங்கினாள். அவள் வேலை செய்த கைலாசம் சகோதரர்கள் நிறுவனம் நகரத்திலேயே மிக பிரமாதமான ஒரு மருந்து பொருள் விற்பனை நிறுவனம். தோல் பதனிட, சுவற்று சாயத்துடன் கலக்க, துணிகளுக்கு சாயமேற்ற, பரிசோதனை சாலையில் உபயோகிக்க என்று பலவித மருந்து பொருட்களை மொத்த விற்பனை செய்யும் பிரபல வியாபார நிறுவனமாக விளங்கியது கைலாசம் சகோதரர்கள் நிறுவனம். சில ஆண்டுகளுக்கு முன் இடித்து புதிதாக கட்டி முடித்துவிட்டிருந்த 5 அடுக்கு மாளிகையில் நிறுவனம் இயங்கிக் கொண்டிருந்தது. கீழ்ப்பகுதியில் மருந்து பொருள் சேமிப்பு கிடங்கு இருந்தது. முதல் 2 தளங்களில் மொத்த வியாபார கடைகள், மற்ற தளங்களில் அலுவலகங்கள். 5வது மாடியின் மேலே டைரக்டர்களின் குழு அறைகள். கைலாசம் சகோதரர்களின் மருந்து பொருள் விற்பனை நிறுவனம் பிராட்வே பகுதியில் வலது பக்கமாக ஓடிய ஒரு சந்திற்குள் அமைந்திருந்தது. அந்த குறுகிய சந்திற்குள் காலை வேளை கால் வைக்க முடியாத போக்குவரத்து, சாமான்களை நிரப்பிக்கொண்டு திணறியபடி நகரும் லாரிகள், மனிதர்களை சுமந்து படபடக்கும் ஆட்டோக்கள், இடைபுகுந்து கத்தரிக்கோல் வெட்டாக மறையும் சைக்கிள் ரிக்ஷாக்கள், இவைகள் நடுவே அலுவலகம் விரையும் மனித கூட்டம். மழை நாட்களில் சொல்ல தேவையில்லை. சேரும் சகதியுமாக காலை வைக்க கூசும் அளவுக்கு ஒரே அழுக்கு மயம். அந்த அழுக்கு தெருவுக்குள் தான் கைலாசம் சகோதரர்களின் படகு கார்கள் மிதந்து வந்து அவர்களை இறக்கிவிட்டு போய் ஓரமாக நின்றன. முதலாளியே சகித்துக் கொள்ள முடியும் என்றால் ஊழியர்கள் தெருவின் அசிங்கத்தை பற்றி அளக்க முடியுமா? வனிதாவின் தந்தை ஒரு பழைய விவரம் சொல்வது உண்டு. நகரத்தின் சந்துகளில் குப்பை தொட்டிகளில் இருந்து காகிதம் பொறுக்கி ஒரு மனிதன் பெரிய கோடீஸ்வரன் ஆகிவிட்டானாம். அவனது பரம்பரை இப்போது அச்சடிக்கும் காகித வியாபாரத்திலே பெருத்த புள்ளியாக இருக்கிறார்களாம். வனிதாவுக்கு அந்த வேலை தேவையாக இருந்தது. அந்த அலுவலகத்தின் கணக்கு வழக்கு பகுதியில் அவள் தலைமை அலுவலரின் உதவியாளராக பணிபுரிந்து கொண்டிருந்தாள். வேலையில் சேர்ந்து வருடம் 3க்கு மேலாகி விட்டதால் வேலைக்கு நிரந்தரமாக்கப்பட்டதுடன் சில சலுகைகளும் கிட்டியிருந்தன. தலைமை அலுவலர் இன்னும் கொஞ்ச காலத்திற்குள் ஓய்வு எடுத்துக் கொண்டதும் அவர் இடத்தை அவள் அடையும் வாய்ப்பு இருந்தது. உத்தியோக உயர்வுடன் கணிசமான சம்பளமும் கிட்டும் என்ற நம்பிக்கை. மாதம் அவள் வீட்டுக்கு கொண்டு வந்த 1050 ரூபாய்கள் குடும்ப செலவுக்கு தேவையாக இருந்தது என்றாலும் வீட்டிலே அத்தனை பேரின் முணுமுணுப்பும் அதிகரித்ததே ஒழிய குறையவில்லை. பெண்கள் வேலைக்கு போக புறப்பட்டு விட்டால் வேலை செய்யும் இடத்தில் மன அமைதியும் செய்யும் தொழிலை பற்றி மனதில் திருப்தியும் தேவை. அதே போல வீட்டிலும் அமைதி அவசியம். இரண்டும் இல்லாவிட்டால் அப்பப்பா வாழ்க்கை நரகமாகிவிடும். பக்கத்து கட்டிடத்தில் ஆட்கள் இரைச்சலிடுகிறார்கள், தட்டெழுத்து எந்திரங்கள் படபடக்கின்றன என்று சத்தத்தை பற்றி மட்டுமேதான் அவள் அலுவலகத்தை பொறுத்தவரை குறை கூற முடியும். அவளது தலைமை அதிகாரிகள் அன்புடன் பண்புடன் நடந்து கொண்டதால் அங்கு வேறு பிரச்சனைகள் இல்லை. தலைமை அலுவலர் ஓய்வு எடுத்துக் கொண்டதும் அவளுக்கு அவர் உபயோகித்த ஏசி அறை தரப்படும். அப்போது டைப் எந்திரங்களின் ஓசை பற்றி கவலை இல்லை. அலுவலக பையன் அம்பலவாணன் முகமெல்லாம் வியர்க்க உள்ளே ஓடி வந்தான். ஹோட்டல்ல ஒரே கூட்டம். சூடா தோசையும் காஃபியும் வாங்கிட்டு வர காத்திருந்தேன், மன்னிச்சுக்கங்கம்மா. பற்கள் அனைத்தையும் காட்டியபடி தோளில் தொங்கிய பிளாஸ்கையும் தோசை பொட்டலத்தையும் மேஜை மீது வைத்தான். மீதி சில்லறையை அவன் கொடுத்த போது அதிலிருந்து ஒரு 50 பைசாவை அவனிடம் நீட்டினாள் வனிதா. அம்பலம், நீ காஃபி வாங்கி சாப்பிடு என்றாள் அன்புடன். உடலை கோணி மிகவும் கூச்சத்துடன் அந்த பணத்தை அவன் எடுத்துக்கொண்டான். தண்ணி கொண்டு வா, வெத்தில பாக்கு வாங்கிட்டு வா அம்பலம், ஒரு முழம் மல்லிகை சலம் வாங்கிட்டு வந்துரு, நேரா பஸ் பிடிக்க ஓடணும், பூ கொண்டு வராட்டி எங்க வீட்டு அம்மாவுக்கு கோபம் வந்துடும். இப்படி அலுவலகத்திலே எல்லோரும் அவனை துரத்தி கொண்டே இருப்பார்கள். யாரும் சட்டென்று 50 பைசாவை தூக்கி தந்து விட மாட்டார்கள். தீபாவளி பொங்கல் போது ஒட்டு மொத்தமா என்ன கொடுக்கிறோம், பிடிக்கு பிடி நமச்சிவாயம்னு ஒவ்வொன்னுக்கும் கொடுக்க முடியுமா என்பார்கள். ஆனால் வனிதா அம்மாவுக்குத்தான் எத்தனை தாராள மனம். அம்பலம்,
உன் அம்மாவுக்கு உடம்பு முடியலன்னு சொன்னியே, மருந்து வாங்க பணம் இல்லையா? இந்தா வச்சுக்கோ என்று ஒரு தடவை 10 ரூபாய் நோட்டை எடுத்து கொடுத்தாங்க. தங்கச்சிக்கு வாங்கின துணியை தைக்க வசதி இல்லையா? என்னப்பா அம்பலம், தைய கூலி தானே, இந்தா 3 ரூபா என்று பல தடவை பல விஷயங்களுக்கு உதவி இருக்கிறாங்க. அவங்களுக்கு அன்றாடம் பகல் வேளை உணவை ஹோட்டலில் இருந்து வாங்கி தர கூலி வாங்குவது நியாயமா? அம்பலம், என்ன யோசிக்கிற? போய் என்ன நினைச்சுக்கிட்டு காஃபியோ டீயோ கிடைக்கிறத வாங்கி சாப்பிடு. அவனை அனுப்பிவிட்டு கை கழுவும் பீங்கான் அருகே சென்று முகத்தை கழுவி முடியை திருத்தி கொண்டு வந்து உட்கார்ந்தாள். தலைவலி குறைந்து விட்டிருந்தது. அதற்கு பதில் பசி வயிற்றை குடைய தொடங்கியது. தோசை பொட்டலத்தை பிரித்து மேஜை மீது பரத்தி வைத்தாள். அம்பலவாணன் சூடாக தான் தோசையை வாங்கி எடுத்து ஓடி வந்திருக்கிறான். இன்னமும் அதன் சூடு ஆறவில்லை. சிவப்பு ஒரு அழகு, சூடு ஒரு ருசி என்பார்களே, அது எத்தனை உண்மை! அந்த சந்திற்குள் இருந்த அந்த ஹோட்டல் தெருவை போல மிகவும் அழுக்கு பிடித்ததுதான். ஆனால் சூடான தோசையை பிட்டு காரமான சட்னியில் தோய்த்து பசியை அடக்க விழுங்கிய போது தோசை நாக்குக்கு ரொம்பவும் ருசித்தது. காஃபியை குடித்துவிட்டு எழுந்தபோது அப்பாடா என்ற ஒரு நிம்மதி. இந்த நிம்மதிக்கு ஒரு பிடி சோற்றுக்குத்தானே எல்லோரும் பாடுபடுகிறார்கள். இந்த ஒரு நிம்மதியையும் குலைக்க அவளது புக்ககத்து உறவினர்கள் கங்கணம் கட்டி கொண்டு இருக்கிறார்களே, என்ன விபரீதம் என்று எண்ணியபடி இலைச்சுருளை குப்பை கூடையில் போட்டுவிட்டு பிளாஸ்கை கழுவி கொண்டு வந்து அலமாரி தட்டில் வழக்கமான இடத்தில் வைத்துவிட்டு இருப்பு கொள்ளாது அலுவலக அறையை அளந்தாள். ஜன்னல் அருகே தெரிந்த பாதி நிலையில் இருந்த அந்த கட்டிடத்தை எட்டி பார்த்தாள். இடுப்பிலே 2 வயது குழந்தையை அணைத்துக் கொண்டு தலை சும்மாட்டின் மீது செங்கல்லை குவியலாக கொண்ட இரும்பு சட்டியை தூக்கி கொண்டு கொத்து வேலைக்கு உதவிய ஒரு சித்தாள் நடப்பதை பார்த்தாள். சீக்கிரம் வா, அண்ணன் நட போடுறியே! எரிச்சலுடன் கத்தினார் சுவரை எழுப்பிக் கொண்டிருந்த கொத்தனார். அவள் வேகமாக நடந்தாள். கல் தவறி இரும்பு சட்டியில் இருந்து அவள் அணைத்துக் கொண்டிருக்கும் குழந்தை தலையில் விழுந்துவிட்டால் வக்கென்ற உணர்வில் வனிதா ஆடி போனாள். வயிற்றில் 10 மாதம் சுமந்தவள் இப்போது இடுப்பிலே சுமந்து கொண்டு தலையில் ஒரு சுமையை தாங்கிக் கொண்டு உழைக்க வேண்டியுள்ளது. அப்படி உழைக்காவிடில் வீட்டு அடுப்பில் சோறு கொதிக்காதே. பெண்ணென்று பிறந்து விட்டால் மிக பிழை இருக்குதடி தங்கமே தங்கம். பாரதி சொன்னது எத்தனை உண்மையான வாக்கு! பெண் ஒருத்தியின் உரத்த குரல் அவளது சிந்தனையை கலைத்தது. செந்தாமர, பச்சை பிள்ளையை தூக்கிட்டு நீ ஏன் கல்ல சுமக்கிற? அது கண்ணுல தூசு ஏதாச்சும் பட்டுட்டா? நான் தான் சோத்து குடைய வச்சுட்டு ஓடி வரேன்னு சொன்னனே. அதட்டி கொண்டு நரைத்த பரட்டை தலையும் அழுக்கான சேலையும் கிழிந்த ரவிக்கையுமாக தென்பட்ட ஒரு வயதான பெண் கைகளை நீட்டி குழந்தையை வாங்கி கொண்டாள். அத்தை, உங்களுக்கு முடிஞ்சதுன்னா அந்த மூலையில சோத்து டப்பா வச்சிருக்கேன், நீங்க ஒரு வாய் போட்டுக்கிட்டு இதுக்கும் கொஞ்சம் ஊட்டி விடுங்க. ஆச்சு, 2 சுமையோட நானும் கை கழுவிட்டு வந்துடுறேன், உங்க மகனும் வந்துருவாரு என்றாள் அந்த சித்தாள். இதோ பாரு, நாளையில இருந்து இந்த சோத்து கூட வேலைய நான் விட்டுட போறேன். பச்சை குழந்தைய இந்த வெயில்ல போட்டு வாட்டி அப்படி வயிறு வளர்க்காட்டி நமக்கு என்ன கொள்ள? நமக்கு இந்த சின்ன பிள்ளை தானே சொத்து சொகம் எல்லாம். வாடா என் ராசா, உங்க ஆத்தா பொல்லாதவடா, உன்னை என்கிட்ட பாத்துக்க விடாம வேலை செய்யற இடத்துக்கு கொண்டாந்துட்டாளே. தப்பு தப்பு தப்புடா கண்ணா. கொஞ்சியபடி அம்மணமாக இருந்த அந்த பச்சை குழந்தையை பாட்டி அணைத்து முத்தமாறி மொழிந்து சீராட்டினாள். வனிதாவின் கண்கள் பனித்து போயின. மிக வசதியாக வாழும் பணக்காரர்களுக்கு குழந்தையை பராமரிக்க ஆயாக்களை அமர்த்தி கொள்ள கட்டுப்படியாகிறது. அடுத்த நாள் சோத்துக்கு அவதிப்படும் பரம ஏழையின் மனதிலே அன்பு நிறைய இருக்கிறது. அவர்களால் குழந்தைகளை பத்திரமாக பாதுகாக்க முடியுமா? வனிதா வசதியான பணக்காரர் வீட்டில் பிறந்திருக்க வேண்டும். இல்லாவிடில் பரம ஏழையான அந்த சித்தாள் செந்தாமரை போன்ற கூட்டத்திலே பிறந்து ஆளாகி இருக்க வேண்டும். இந்த 2ம் கெட்டான் நடுத்தர குடும்பத்திலே வந்து பிறந்து அவள் எத்தனை சித்திரவதைப்படுகிறாள்! சித்தாள் செந்தாமரையின் குழந்தையை பாட்டி கொஞ்சுவதை காண அவள் மனம் வேதனையில் குமுறியது. தொட்டிலே பசியுடன் கத்திக்கொண்டிருக்கும் அவள் குழந்தைக்கு மாமியார் பால் புகட்டி இருப்பாளோ? நடக்க ஆரம்பித்து விட்டான் மோகன். தத்தி தத்தி நடக்கும் அவனை வீட்டோட சும்மா இருக்கும் அவள் நாத்தி, கல்யாணத்திற்கு காத்திருக்கும் பெண் மீனா கொஞ்சம் பார்த்துக் கொள்வார்களா? கூட்டு குலத்தினத்தினால் சில குடும்பங்கள் பலனடைகின்றன. அவளை பொறுத்தவரை கூட்டு குலத்தினத்தில் சிக்குண்டு அவளும் அவள் கணவனும் குழந்தை மோகனும் அவதிப்படுகிறார்களே. குழந்தையின் நினைவு கண்களில் நீரை பொங்கச் செய்து கன்னத்தில் கோடிடவே சட்டென்று கைக்குட்டையால் துளைத்துக் கொண்டாள். அலுவலகம் ஆரம்பிக்கும் நேரம். அழுது கொண்டு நிற்பதை யாராவது கண்டுவிட்டால்? தனது இருக்கையில் வந்து உட்கார திரும்பிய போது தொலைபேசி கணக்கணத்தது. அவளது மூத்த சகோதரி மங்களா அண்ணா நகரில் அமோகமாக வாழ்ந்து கொண்டிருந்தாள். பஸ்களின் முடிவான நிறுத்தத்துக்கு கொஞ்ச தூரத்தில் அழகான ஒரு பங்களாவில் கணவன், குழந்தைகள், மாமியார், மாமனார் என்ற கூட்டு குடும்பத்துடன் சீரும் சிறப்புமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவள் அவளை தொலைபேசியில் அழைத்தாள். வனிதா, நீ வீட்டுக்கு போறதுக்கு முந்தி இங்க வந்துட்டு போ. என் நாத்தனார் சியாமளா பிரசவத்துக்கு வந்திருக்கா,
உனக்கும் உங்க வீட்டுல உள்ளவங்களுக்கும் என் மாமியார் சொல்ல சொன்னாங்க. மங்களா வீட்டில் ஒரு சின்ன சங்கதி என்றாலும் அவள் கட்டாயம் போய் கலந்து கொள்ள வேண்டும். என் மாமியாரு நீ வராததை பத்தி வருத்தப்பட்டாங்க. உன் அப்பா அம்மா மதுரபாக்கத்துல கிராமத்துல இருக்கிறாங்க. எதுக்கெடுத்தாலும் ஓடி வர முடியாது. பக்கத்துல இருக்கிற உன் தங்கச்சியும் அவ புருஷனும் வந்துட்டு போயிருக்கலாம் இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. இந்த பாரு வனிதா, உன் மாமியாரு ஓரகத்தி கொழுந்த இவங்க யார் வந்தாலும் வராட்டியும் அக்கறை இல்ல. உன் கணவருக்கு வர ஒழியலனாலும் பரவாயில்ல. அம்பத்தூர் தொழிற்பேட்டையில இருந்து அவர் வர நேரமாகுதுங்கிற. சரி போட்டோம், ஒத்துக்கிறேன். பிராட்வேல இருக்கு உன் அலுவலகம். அது முடிஞ்சது ஒரு பஸ்ல ஏறி உட்கார்ந்தா நம்ம வீட்டுக்கிட்டே தாண்டிப்போ ஒரு நட எட்டி பார்த்துட்டு போலாம் இல்லையா? மங்களா மூத்தவள், பணக்காரி என்ற இரு தகுதியிலும் தங்கையை அலுவலக தொலைபேசியில் அழைத்து அதட்டினாள். ஓ நாட்டி சியாமளா எப்போ வந்தாலாம்? நேத்து சாயங்காலம் பிருந்தாவன்ல இருந்து வந்தா. நேர மாசம் இப்பவோ அப்பவோன்னு இருக்கச்சேதான் அவ வீட்டுல அனுப்பியிருக்கிறாங்க. என் கணவர் தான் கூப்பிட்டுட்டு வந்தாரு. எதுக்கும் நீ வந்து பாத்துட்டு போ, என் மாமியார் சந்தோஷப்பட்டுக்குவாங்க. உன் மாமியார் மகிழ்ச்சி அடைவா. நான் நேரம் கடந்து வீட்டுக்கு வரத பார்த்து என் மாமியார் தகராறு பண்ணுவாங்களே. சொல்ல நாக்கு துடித்தது. என்ன யோசிக்கிற? அதட்டினாள் மங்களா. ஒண்ணும் இல்ல, வந்துடுறேன், கவலைப்படாத. தொலைபேசி தொடர்பை துண்டித்தாள். அன்று பகல் வேலை முடிந்ததும் அலுவலகத்தில் இருந்து துரிதமாக வெளிப்பட்ட வனிதா பஸ் நிலையத்துக்கு விரைந்தாள். நல்ல வேளை, கைவசம் அவள் கொஞ்சம் பணம் வைத்திருந்தாள். வழியில் அக்காவின் நாத்தி சியாமளாவுக்கு 2 முழம் கதம்பமும் 6 சாத்துக்குடி பழங்களும் வாங்கி தனது தோள்பையில் வைத்திருந்த துணிப்பைக்குள் போட்டுக்கொண்டாள். ஒரு நொடியில் 10 ரூபாய்கள் தீர்ந்து போயின. வெறுங்கையுடன் வாயும் வயிறுமாக இருக்கும் அக்காவின் நாத்தியை போய் பார்க்க முடியுமா? மாதம் முடிய இன்னும் சில நாட்கள் இருந்தன. அதுவரை அவள் தனது கையிருப்பில் இருக்கும் பணத்தில் பஸ் டிக்கெட், பகல் டிஃபன் இரண்டையும் கவனித்துக் கொள்ள வேண்டும். போதவில்லை என்றால் கணவனைத்தான் கேட்க வேண்டும். மாத ஆரம்பத்திலே வீட்டு செலவுக்கு என்று கணிசமாக ஒரு தொகையை கையேந்தி வாங்கிக் கொள்ளும் மாமியார் கோமதி கழுத்தை அறுத்து கொண்டாலும் ஒரு காசு தந்து உதவ மாட்டாள். மைத்துனர்கள் ஓரகத்திகளை பற்றி சொல்லவே தேவையில்லை. தங்களை விட அதிகம் படிச்சவ, கொஞ்சம் அழகா இருக்கா, கை நிறைய சம்பாதிக்கிறவ என்று வனிதாவை கண்டாலே அவர்கள் இருவருக்கும் பிடிக்காது. போக்குவரத்து செலவுக்கு காசு இல்லை என்ற சங்கதி தெரிந்துவிட்டால் ரொம்ப மட்டமான கேள்விகளை கேட்டு மானத்தை வாங்கி விடுவார்கள். இந்த அக்காவுக்கு அவளது நிலையை பற்றி ஏன் புரியவில்லை? தன்னை போல் தங்கை ஒரு மேல்மட்ட குடும்பத்திலே வாழ்க்கைப்படவில்லை. பற்றாக்குறையில் பாடுபடும் ஒரு கூட்டு குழுத்திரத்தில் உழலுகிறாள். கொஞ்சம் பணம் உதவி செய்து கை தூக்கி விடுவோம் என்று நினைக்காவிட்டாலும் கௌரவ பூச்சு கொடுத்து வேண் செலவுகளை தட்டி விடுகிறாளே. மாலை பொழுது மங்கிவிட்ட சமயம் அவள் அண்ணா நகரை அடைந்தாள். அக்காவின் வீட்டை அடைவதற்குள் தெருவிளக்குகள் பளிச்சிடத் தொடங்கின. ஒரு ஆட்டோ எடுத்துன்னு வந்திருக்கலாமே, பஸ்லயா வந்த? அக்கா மங்களா அவர்கள் அனைவர் எதிரிலும் கேட்டபோது அழமாட்டாத துக்கத்தில் அவளுக்கு ஆத்திரம் பொங்கியது. அக்காவின் கணவரை போல அவள் புருஷனுக்கு கார் வசதி இருக்கவில்லை. அம்பத்தூர் தொழிற்பேட்டைக்கு மற்ற ஊழியர்களுடன் கம்பெனி வேனில் ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து தினமும் போய்கொண்டு இருந்தான். அவசரத்துக்கு அண்ணன்மார்களின் ஸ்கூட்டர்களில் ஒன்றை இரவல் வாங்கிக் கொள்வதும் உண்டு. சொந்தமாக ஒரு ஸ்கூட்டர் கூட வாங்க முடியாத பொருளாதார நிலை. எருதின் நோய் காக்கைக்கு தெரியுமா? வாங்கி வந்த பொருட்களை பவ்யமாக எடுத்து அக்கா கொண்டு வந்த தட்டில் வைத்து சியாமளாவிடம் கொடுத்துவிட்டு சிறிது நேரம் அவர்களுடன் பேசிக் கொண்டிருந்து விட்டு அக்காவின் மாமியார் கொண்டு வந்து கொடுத்த ஆறி போன காஃபியை விஷம் போல விழுங்கிவிட்டு அவள் வீடு திரும்புவதற்குள் இரவு 8 மணிக்கு மேலாகிவிட்டது. குற்ற உணர்வில் நெஞ்சு படபடக்க வாயில் கதவை மெல்ல தட்டினாள். மாமியார் தான் கதவை திறந்தாள். அவள் முகத்திலே நெற்றி மீது வைத்துக் கொண்டிருந்த குங்கும பொட்டை விட ஒரு பெரிய கேள்விக்குறி. வேலையிலிருந்து வீடு வர இவ்வளோ நேரமா? வீட்டுக்குள் இருந்த நாத்தி மீனா, ஓரகத்தி சூர்யா, நாகமணி, அவளது 2 மைத்துனர்கள், மாமனார் உள்பட அத்தனை பேரும் அவளை பார்த்த பார்வை. ஓடி சென்று தண்டவாளத்தில் தலையை கொடுத்து விட மாட்டோமா என்று அவமானத்தில் துவண்டு போனாள் வனிதா. நல்ல வேளை, அவள் கணவன் இன்னமும் வீடு திரும்பவில்லை. அவன் நகரத்தில் நடந்த ஒரு இன்ஜினியர் கூட்டத்தில் கலந்து கொள்ள சென்றிருந்தான். வீடு வர வெகு நேரம் ஆகும் என்று காலையிலேயே கூறிவிட்டிருந்தான். உள்ளே வந்ததும் தான் கவனித்தாள். அழுதழுது சோர்ந்து போய் அவள் மகன் தொட்டிலில் தூங்கிக் கொண்டிருந்தான். நெற்றி மீது எலுமிச்சங்காய் அளவுக்கு ஒரு வீக்கம். அப்படி முறைச்சா யார் என்ன பண்றது? உன் பையன் கையில பிடிபட்டாதானே சதா துரு துருன்னு அலையறான். வராந்தால ஏத்திருந்த மண்ணெண்ணெய் அடுப்பு மேல விழுந்துட போறானேன்னு ஓடி போய் தூக்கறதுக்குள்ள கீழே தடிக்கி விழுந்து சோத்துல முட்டிக்கிட்டான். அவன் கத்துன கத்துல வீடு 2ஆ போயிடுச்சு. ஒண்ணு நீ வேலை செய்யணும், இல்லாட்டி பிள்ளைய வளர்க்கணும். 2ஐயும் சமாளிக்க ஆசைப்பட்டா இங்க யார் அதுக்கு ஈடு கொடுக்க முடியும்? மாமியார் கோமதி உரத்த குரலில் சீறினாள்.
குளியல் அறைக்குள் விரைந்து பச்சை தண்ணீரில் குளித்து மாற்றுளை அணிந்து கொண்டு அவள் வெளிப்படுவதற்குள் வீட்டில் இருந்த அனைவரும் இரவு சாப்பாட்டை முடித்துக் கொண்டு விட்டிருந்தனர். மாமனார் முன்னரையில் தொலைக்காட்சி பெட்டி அருகே கால் மேல் கால் போட்டுக்கொண்டு வெற்றிலையை குதப்பியபடி உட்கார்ந்திருந்தார். அவருக்கு எப்பொழுதும் வரட்டு கர்வம் அதிகம். அந்த காலத்தில் ஏதோ கடன் வாங்கி சமாளித்து அந்த வீட்டை கட்டி போட்டிருந்தார். கீழே 2 படுக்கையறை, மேலே 2 அறை என்று பெரிய ஒரு கட்டிடம். மேல் பகுதியை வாடகைக்கு விட்டுவிட முயன்ற சமயம் கணிசமான வரதட்சணையும் சீர்வரிசையுமாக மூத்த 2 மருமகள்களும் ஒருவர் பின் ஒருவராக வந்துவிடவே அவர்கள் உபயோகத்திற்கு கோமதி மாடி அறைகளை தந்து விட்டிருந்தாள். கீழே முன்பக்கம் பெரியதாக இருந்த அறையை தங்களுக்கு வைத்துக் கொண்டு சமையலறைக்கு அடுத்தபடியாக பின்னால் இருந்த ஒரு சிறு அறையை கடைசி மகனுக்கு ஒதுக்கிவிட்டிருந்தாள். மூத்த மருமகள் இருவரும் கோமதி எதிர்பார்த்த வரதட்சணை சீர்வரிசைகளுடன் வலது காலை எடுத்து வைத்து உள்ளே வந்தவர்கள். அதனால் அவர்கள் எப்பொழுதும் மாமியாரின் உயர்ந்த மதிப்பில் இருந்தனர். 3வது மருமகள் வனிதா வரதட்சணை ஏதும் இல்லாது உள்ளே புகுந்து கொண்டு விட்டவள். பெண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு, படிச்சிருக்கா, வேலை செய்யறா, அவளோட அப்பா இப்ப ரொம்பவே நலிஞ்சு போயிருக்கிறார், அது இதுன்னு நொறுக்கி பிடிவானே. பிரபு ஒரே அடியாக தன் வருங்கால மாமனாருக்கு பரிந்து பேசி பிடிவாதம் செய்தான். மூத்த மகளை கட்டி கொடுத்து கடனில் மூழ்கி விட்டிருந்த வனிதாவின் அப்பாவும் இதுதான் சமயம் என்றபடி மகளை மெல்ல தள்ளி விடுவது போல திருத்தணியில் எளிய முறையில் கல்யாணத்தை செய்து தப்பித்துக் கொண்டு விட்டார். வனிதா மருமகளாக வந்து ஆண்டு 2 ஆகிவிட்ட போதிலும் கோமதி குத்தி காட்டுவதை நிறுத்தவே இல்லை. பூஜை அறையில விளக்கு இன்னுமா எரியுது, நாகமணி அதை குளிர வைமா, உங்க அப்பா ஆசைப்பட்டு உனக்கு கார்த்திகை சீர்னு கொண்டு வந்து வச்ச வெள்ளி விளக்கு அது. இத்தனை பெரிய குத்து விளக்கையா கொடுத்தாங்க, இப்போ வெள்ளி விற்கிற விலையில இவ்வளோ பெரிய குத்து விளக்க பார்த்து என் தோழிகள் பிரமிச்சு போவாங்க என்று கூறிவிட்டு வனிதாவை முறைப்பாள் நாகமணி. வெங்கல காமாட்சி விளக்கும் பித்தளை தட்டும் கொடுத்து உன் அப்பா எங்களை ஏமாத்திட்டதை மறக்க முடியுமா? அவள் பார்வையில் நெருப்பு எரியும். அது சூர்யாவோட குடம், தொப்புன்னு வச்சு நசுக்கிடாத. வேலைக்காரியிடம் கூறிவிட்டு வனிதாவை பார்க்கும் பார்வை சொல்லும், ஒரு பித்தளை செம்போட விரட்டிவிட்ட உன் அப்பன் ரொம்ப சாமர்த்தியக்காரன் தான். ஓரகத்திகளும் மாமியார் சலுகையினால் மிகவும் திமிராக நடந்து கொண்டனர். வனிதா அவர்கள் இருவரையும் விட அதிகம் அழகாக இருந்தாள். அவர்கள் இருவரும் BA வரை எட்டி பார்த்துவிட்டு கல்யாணம் கூடிவிட்டதும் பட்டப்படிப்பை முடிக்காது உதறிவிட்டிருந்தனர். வனிதா பட்டதாரி, தட்டெழுத்து சுருக்கெழுத்து பயின்றவள். வீட்டுக்குள்ளே உழன்று கொண்டு அடுப்படியில் போராடாது நிம்மதியாக வெளியே வேலைக்கு போய் வருகின்றவள் என்று உள்ளூரே எரிச்சல். அதை அவ்வப்பொழுது வார்த்தைகளால் ஊசி குத்தி கொண்டிருந்தனர். நாத்தனார் மீனா +2 உடன் வீட்டில் தங்கிவிட்டவள். எது சரி என்று புரியாத 2ம் கெட்டான் வயது. மூத்த அண்ணிகளுடன் கூடிக்கொண்டு வனிதாவை பரிகசித்து மகிழ்ந்தாள். அம்மா சொல்வதையெல்லாம் நியாயம் என்று எண்ணி தன் வயதை மீறிய வகையில் வனிதாவிடம் எதிர்த்து வாயாடினாள். மைத்துனர் இருவருக்கும் வனிதாவை கட்டோடு பிடிக்காது. பெண்கள் வேலைக்கு போவதை பற்றி அவர்களுக்கு வித்தியாசமான எண்ணம். வீட்டு கௌரவத்தை அது நாசம் செய்வதாக நினைப்பார்கள். ஆனால் அனைவருக்கும் சின்ன மகன் பிரபுவை கண்டால் ரொம்பவே பயம். அண்ணன் அருகில் இருப்பதை அறியாது மீனா மிகவும் துணிச்சலாக அண்ணி வனிதாவை ஒரு முறை அதட்டிவிட்டாள். குளியலறைக்கு போனா இவ்வளோ நேரமா எடுத்துக்கிறது, மத்தவங்கள பத்தி நினைப்பு வேணாம், அரசகுமாரி குளிக்கிறது போல சோப்பு நுரைய குழைச்சுக்கிட்டு, சச்ச பூசி பூசி எத்தனை வாட்டி குளிப்பீங்க, அப்படி குளிச்சுட்டு பவுடர் பூசி மினுக்கிக்கிட்டு ஆபீஸ்க்கு போவாட்டி என்னவா? கேட்டுக்கொண்டே வந்துவிட்ட பிரபு முகத்திலே நெருப்பு கொதித்தது. ஒரே எட்டில் தங்கையின் பின்னலை பிடித்து தலையை குலுக்கி நிமிர்த்தினான். என்ன சொன்ன? இன்னொரு வாட்டி சொல்லு, பல்லெல்லாம் உதுத்து கையில கொடுத்துருவேன். அவ யாரு? உன் அண்ணி, அந்த மரியாதை மறந்துட வேணாம். கோமதி அலறி விட்டாள். பிரபு அவளை விடு, கீழே தள்ளி கை காலை உழைச்சிடாத, கல்யாணத்தை நிக்கிற பொண்ணு என்று அழுது விட்டாள். விடுங்க அண்ணா, வலிக்குது என்று கெஞ்சி கூச்சலிட்ட பின்தான் அண்ணன் தன் பிடியில் இருந்து அவள் முடியை விட்டான். எல்லாம் இந்த மாயக்காரி ஓதுற தலையண மந்திரம். கல்யாணத்துக்கு முந்தி பிரபு கொஞ்சம் பிடிவாதக்காரன், இப்போ ஒரேடியா முரட்டு பயிலா மாறிட்டானே. கோமதி கோபத்துடன் முணுமுணுத்தாள். எல்லோரும் விரோதிகளாக அவளை முறைத்த அந்த வீட்டில் கணவனது ஆதரவும் அன்பும் மட்டும் இல்லாவிடில் அவளால் அரை நாழி கூட வசித்து சாத்தியப்பட்டிருக்காது. மற்றவர்களிடம் முரட்டுத்தனமாக நடந்து கொண்ட பிரபு மனைவியை பூ போல பாதுகாத்தான். அவள் மனம் நோக பேச மாட்டான், கோபித்துக் கொண்டு எரிந்து விழமாட்டான். கோமதி அம்மாளுக்கு ஒரே ஆச்சரியம். சின்ன வயதிலிருந்து சிடுசிடுக்கும் சுபாவம் உள்ள பிரபு வனிதாவிடம் மட்டும் எப்படி மாறுதலாக நடந்து கொள்கிறான். அவளை பற்றி காதுபட ஒரு வார்த்தை சொல்ல சகிக்க மாட்டேன் என்கிறானே. கணவன் அருகே வந்து உட்கார்ந்து கொண்டு தொலைக்காட்சி பெட்டியில் செய்திகளை கவனித்துக் கொண்டிருந்த கோமதி மருமகளை கூப்பிட்டாள். வனிதா, மீனாவுக்கு சூடா பாதாம் பால் கலக்கிட்டு வந்து கொடு, 2 நாளா ரொம்ப இருமுறா உத்தரவிட்டாள்.
சமையலறையில் போட்டது போட்டபடி கிடந்தது. மற்ற இரு மருமகள்களும் தங்கள் கணவர்களுடன் மாடி அறைக்கு போய்விட்டனர். அம்மாவுடன் பெரிய அறையில் படுத்துக் கொள்ளும் பழக்கத்தை மேற்கொண்டிருந்த மீனா சாப்பாட்டு தட்டை கூட மேஜை மேலிருந்து எடுக்காது அப்படியே விட்டுவிட்டு போய்விட்டிருந்தாள். கணவன் வர கொஞ்ச நேரம் செல்லும். எனவே வனிதா அவனுக்காக காத்திருக்க வேண்டியிருந்தது. பாதாம் பாலை கலக்கி கொண்டு போய் நாத்திக்கு கொடுத்து உபசரித்துவிட்டு சமையலறைக்குள் புகுந்தாள். இன்னும் 2 பேர் சாப்பிட வேண்டும் என்ற அக்கறையின்றி பொரியல், கூட்டு முதலியவற்றை மற்றவர்களே தின்று முடித்து விட்டிருந்தனர். நாய்க்கு சோறு வைப்பது போல சிறிது சாதமும் கொஞ்சம் குழம்பும் மட்டும் குக்கர் பாத்திரத்தில் எஞ்சியிருந்தது. பிரபு வீட்டில் ஒரே வேளை சாப்பிடுகிறவன். காலை வேளையில் வெறும் காஃபியுடன் புறப்பட்டு வேலைக்கு போய்விடுவான். காலை பலகாரமும் மதிய உணவையும் அவன் தொழிற்சாலை கேன்டீனில் சாப்பிடுவது வழக்கம். மிகவும் பசியோடு வீடு திரும்புகிறவனுக்கு வாய்க்கு சுவையாக வீட்டு சாப்பாடு வேண்டியிருந்தது. பொரியல், துவையல் என்று கொஞ்சம் சுவைத்து சாப்பிடும் பழக்கமுடையவன். அவன் வர இன்னும் 1 மணி நேரம் ஆகும். சேலை தலைப்பை இழுத்து கட்டி கொண்டு அவள் துரிதப்பட்டாள். குளிர்சாதன பெட்டியிலிருந்து பட்டாணியும் கத்திரிக்காய்களையும் எடுத்து வைத்தாள். வேகமாக ஒரு பொரியலும் துவையலும் தயாரிக்க தொடங்கினாள். தொலைக்காட்சி பெட்டியில் ஆங்கில செய்திகள் ஓடிக்கொண்டிருந்த போது பிரபு வீட்டுக்கு வந்து சேர்ந்தான். வியர்வையில் கசகசத்து போயிருந்தவன் வேகமாக குளித்துவிட்டு லுங்கி பனியனுடன் சாப்பிட வந்த போது மேஜையில் தட்டும் டம்ளரும் குளிர்ந்த நீரும் அவனுக்கு பிடித்த கத்திரிக்காய் துவையலும் பட்டாணி உருளைக்கிழங்கு மசாலா கறியும் சூடான சோறுடன் காத்திருந்தன. ரொம்ப சுவையா இருக்க. யார் சமைச்சது? பெரிய அண்ணியா இருந்தா உப்பு தொண்டைய கரிக்கும். சின்ன அண்ணி சமைச்சிருந்தா காரத்துல நாக்கு அருந்து போகும். அம்மாவோட தயாரிப்புன்னா பச்சை குழந்தைய முத்தமுடுறா போல ஒரே சாப்புன்னு இருக்கும். கேட்டபடி அவளை கனிவுடன் பார்த்தான். தட்டை பார்த்து சாப்பிடுங்க. இன்னும் கொஞ்சம் பொரியல் வைக்கவா? கேட்டபடி வனிதா முருவளித்ததையும் அவன் எச்சல் கையை நீட்டி அவளது கையை பற்றி விளையாடியதையும் எட்டி பார்த்து கோமதி வைதெறிந்து போனாள். என்னவோ நேத்துதான் கல்யாணம் ஆனா போல அவங்க 2 பேரும் கொஞ்சி கஞ்சியில விழறத பார்க்க சகிக்கல. கணவரிடம் கூறிவிட்டு தலையில் அடித்து கொண்டாள். விட்டு தொலை, அவங்க எப்படியோ போட்டோம். கணவர் முணுமுணுத்தார். விட்டு தொலைக்கிற சங்கதி இல்லை இது. இந்த வனிதா கணவனை கையில போட்டுக்கிட்டு நம்ம எல்லாரையும் ஆட்டி படைக்கிறா. தனக்கும் தான் கணவனுக்கும் சோறு பத்தலன்னா சட்டுன்னு சமைக்க தெரியுதுல்ல. அது போல காலையில வேலைக்கு போறதுக்கு முந்தி சமையல முடிச்சு வச்சுட்டு போனா என்ன கொள்ள. அந்த 2 பொண்ணுங்களே மாத்தி மாத்தி சமைக்கிறாங்க. வீட்டு வேலை அத்தனையும் கவனிக்கிறாங்க. துணிமணிகளை தோச்சு காய வைக்கிறாங்க. அடுக்கி கொண்டே போனாள். அவங்க துணிமணிகளை அவங்களே துவைச்சுக்கிடட்டும்னு நீ விட்டுறது தானே. கொஞ்ச நாளா நான் அப்படித்தான் செஞ்சுட்டு வரேன். அவ தினமும் சாயங்காலம் வேலையில இருந்து வந்ததும் தான் துணிகளையும் பிரபுவோட துணிகளையும் குழந்தை சட்டைகளையும் போட்டு துவைக்கிறா. எத்தனை சோப்பு, எவ்வளவு தண்ணி. இவங்க 2 பேரால வீட்டு செலவு ரொம்பவே தான் கூடி விட்டுருக்கு. நீங்க கொடுக்குற காசு பத்தாது, இன்னும் ஆளுக்கு 100 ரூபாய் அதிகம் தரணும்னு அடிச்சு கேக்குறது. பிரபுவை கேட்டா அடிக்கவே வந்துருவான். மத்த 2 பிள்ளைங்களும் வீட்டு செலவுக்கு எவ்வளவு தராங்க, அவங்களுக்கு வீட்டுல என்ன சலுகை கிடைக்குதுன்னு கணக்கு கேட்பான். அவன் தான் ரொம்ப முரணன் ஆயிட்டானே, முட்டா பைய. மத்த 2 மருமகளும் கொண்டு வந்த வரதட்சணை பணம் வங்கியில வட்டியா குட்டி போடுதுன்னு சொல்றது. ஏதாச்சும் பேசினா நாங்க தனி கொடுத்துன்னு போயிடுறோம், உங்களுக்கு இந்த சங்கடம் எதுக்குன்னு கேக்குறான். அவ்வளவு அளவு துளிஞ்சிட்டானா? தெரியாதா உங்களுக்கு? போன வாரம் என் தோழி சரளா வந்திருந்தாளே, அவ என்கிட்ட ரகசியமா சொன்னான். ஒரு நாள் சாயங்காலம் பிரபுவும் வனிதாவும் அவ குடியிருக்கிற காலனி பக்கம் காலியா இருந்த ஒரு வீட்டை பார்க்க போயிருந்தாங்களாம். கூப்பிட்டு என்ன சங்கதின்னு வெளிப்படையா கேட்கறது தானே. அவங்கிட்ட கேட்டா குதர்க்கமா பதில் சொல்லுவான். வனிதாவைத்தான் கேட்டேன். செய்யறத சொல்லிட்டு செய்யுங்கோ, சொல்லாம கழுத்திருக்க வேணான்னு கத்துனேன். அந்த கள்ளி லேசுப்பட்டவளா? வேற யாருக்கும் அந்த வீட்டை பார்த்ததா சொல்லியிருப்பா. சரியா சொல்லிட்டீங்களே, வியப்பா இருக்கே. இதுல ஆச்சரியப்பட என்ன இருக்கு? அப்படித்தான் நானும் சொல்லி தப்பிச்சவன். தனி கொடுத்தனம் போகணும்னு கிளம்புனா விட்டுடு, போட்டோம் கழுதைங்க. அது எப்படி? மீனா கல்யாணத்துக்கு இருக்கிறா, இவங்க கிட்டையும் மத்த 2 பேர்கிட்டையும் நான் வாங்கியிருக்கிற காசுல மாசம் கொஞ்சம் வங்கியில போட்டுட்டு வரேன். அத்தோட கல்யாண செலவுக்கு ஒவ்வொருத்தனும் இத்தனை கொடுக்கணும்னு கணக்கு போட்டு வச்சிருக்கேன். விடுப்பு நாளில் வீட்டு வேலை அத்தனையும் வனிதாவே செய்யணும்னு ஏற்பாடு. அதனால மூத்த மருமக 2 பேரும் கணவனோட வெளிவாசல் போயிட்டு வர முடியுது. பிரபு எடக்கு பண்ணுவானே. ஒரு நாள் கத்துனா, நீ என்ன இந்த வீட்டு வேலைக்காரியா? ஆபீஸ்ல வேலை பாக்குறது போதாதா? மத்தவங்களை விட நாம அதுக்காகத்தானே கூட வீட்டு செலவுக்கு தந்துடுறோம்னு இறஞ்சான். அவ ஏதோ சொல்லி முழுப்பிருப்பாளே. வனிதா சில சமயம் செய்யற அனாவசிய செலவை நம்மளால சமாளிக்க முடியறது இல்ல. சமைக்கிறப்ப கூட அவ ரொம்ப பாரபட்சமா நடந்துக்கிறா. தான் கணவனுக்கு திக்கா காஃபி கலந்து கொடுப்பா. தான் துணியை மட்டும் நிறைய சோப் போட்டு பளிச்சுன்னு தோச்சுப்பா. தான் குடும்பம்னு அவகிட்ட ஒரு சுயநலம் உண்டு. அப்படி இருக்க கூடாதுன்னு கண்டிச்சு பேசு. மாமியாருங்கிற மதிப்பை விட்டு கொடுத்துறாத. ஒரு சின்ன சங்கதி,
என்கிட்ட கூட சொல்லாம தான் பொண்டாட்டி குழந்தையோட கைத்தறி கண்காட்சிக்கு போயிட்டு வந்திருக்கான். என் படுக்கைக்கு 2 புது விரிப்பு தேவை. வீட்டுக்கு கை துடைக்க எல்லாருக்கும் தனித்தனி துவாலைகள் தேவைப்படுறதுன்னு நான் பல வாட்டி சொல்லிட்டே இருந்தேன். பொண்டாட்டியோட தனியா தனக்கு வேண்டியதை வாங்கிட்டு வந்தானாக்கும். அப்படி கூட இல்ல, அந்த அம்மாளுக்கு மட்டும் 6 கைத்தறி சேலை. கேட்டா தள்ளுபடி விலையில வாங்கினேன், ஆபீஸ்க்கு உடுத்துட்டு போக இந்த வெயிலுக்கு சுகமா இருக்கும்னு சொன்னான். நம்ம மீனாவுக்கு ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்க கூடாதோ? ஒரே ஒரு தங்கச்சி. அவனுக்கு தங்கச்சி பத்தின நினப்பு இருந்தா கூடவே கூட்டிட்டு போயிருக்க மாட்டானா? பொண்டாட்டி பித்தனா அலையறானே. ஆனா நான் விடல, வாங்கிட்டு வந்த சேலைகளை காட்ட சொன்னேன். பிரபுவுக்கு தெரியாம பீரோல இருந்து எடுத்து காட்டினான். இது நியாயம் இல்ல வனிதா. ஆளுக்கு ஒண்ணு கொடுத்துட்டு மீதிய நீ எடுத்துக்கோன்னு புத்தி சொல்லி அந்த 6ல 4 நாங்க 4 பேரும் எடுத்துக்கிட்டோம். அவளுக்கு மீதி 2 வச்சுட்டோம். பிரபு குதிச்சிருப்பானே. இவ கம்முன்னு இருந்துட்டா அவனுக்கு சங்கதி தெரியாது. போட்டும், அது வரைக்கும் புண்ணியவதி தான். மாமனாரும் மாமியாரும் அவங்கள பத்தி பேசிக்கொண்டு இருந்த போது விரைவில் தன் சாப்பாட்டை முடித்துக்கொண்டு சமையலறையை சுத்தம் செய்துவிட்டு தொட்டிலில் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்த குழந்தையை தூக்கினாள். பசியும் நோவுமாக குழந்தை கூச்சலிட்டு அழுதது. பாலும் சோறும் கலந்து எடுத்துட்டு வா, அது வரைக்கும் நான் வச்சுக்கிறேன் என்று வனிதாவிடம் கூறிய பிரபு மகனை கையில் வாங்கிய போதுதான் கவனித்தான். இது என்ன காயம்? திடுக்கிட்டு கேட்டான். குழந்தை என்னவோ தவறி விழுந்து சுவத்துல மோதிக்கிட்டான். ஊம காயம், கொஞ்சம் மருந்து போட்டு ஒத்தடம் கொடுத்தா 2 நாள்ல வடிஞ்சிரும். பெருசா நெத்தியில புடைச்சிட்டு இருக்குது. நீ ரொம்ப சாதாரணமா பேசுறியே. இவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்களா? இறைந்து கேட்டபோது கோமதி கோபத்துடன் எழுந்து அங்கே வந்தாள். கை கால் முளைச்சிட்ட பிள்ளைய யார்தான் கட்டுப்படுத்த முடியும்? வேணும்னு உன் மவனை யாராவது பிடிச்சு தள்ளினாப்ல பேசுறியே, அதட்டலாக கேட்டாள். இத்தனை பேர் வீட்டுல இருக்கீங்க, ஒரு குழந்தைய பாத்துக்க முடியல? மத்த 2 அண்ணனுக்கும் இன்னும் குழந்தை பிறக்கல. நான் தான் பெத்துக்கிட்டேன்னு தண்டோரா போடேன். அம்மா, தத்து பித்துன்னு பேசாதீங்க, அப்புறம் அசிங்கமாயிடும். கோபத்துடன் உரிமை விட்டு கையில் பிடிபடாது அழுத குழந்தையை சமாதானப்படுத்தியபடி தன் அறைக்குள் சென்றான். மனைவி கொண்டு வந்த பால் சோற்றை கரண்டியால் அள்ளி அன்புடன் தன் மகனுக்கு ஊட்டினான். இப்படித்தான் உன்னையும் நான் வளர்த்தேன். எறும்பு கடிக்காம பாத்துக்கிட்டு பால் சோறும் பருப்பு சோறும் ஊட்டி தோல் மேலையும் மார்பு மேலையும் போட்டு வளர்த்ததுக்கு நல்லா வாங்கி கட்டிக்கிறேன் என்று கோமதி அரைவாசலில் வந்து சிடுசிடுத்ததை கேட்டு சினம் பொங்கி போனான் அவன். குழந்தைய பிடி, இந்த அம்மா இந்த வேலையை ஏன் இப்படி அலட்டிக்கிறாங்கன்னு விசாரிக்கிறேன் என்று குழந்தையை மனைவியிடம் கொடுத்துவிட்டு வேகமாக வந்தான். இப்போ நாங்க என்ன செய்யணும்னு ஒரு நாளை போல முகத்தால அடிச்சால பேச்சால சொல்றீங்க? வெளிப்படையா சொல்லிடுங்க, உரிமினான். உன் குழந்தைய பாத்துக்க தனியா ஒரு ஆள் போட்டுடு, அப்போ படாப்பழி எங்களுக்கு ஏற்படாது இல்லையா? அம்மா கோமதி பதிலளித்ததை கேட்டு அவன் வெகுண்டு போனான். கூட்டு கொடுத்தனதுனால பல நன்மை உண்டுன்னு தான் பேசுறோம். இத்தனை பேர் இருக்கிற இடத்துல ஒரு பச்சை பிள்ளைய பாத்துக்க முடியலங்கிறது வீண் வாதம். அவன் யாரு? உங்க பேரன். அத மறந்து நீங்க பேசுறது ரொம்ப அநாகரிகமா படுது. நீங்க சொல்றத சொல்லிட்டீங்க, சரி, நான் செய்து சொல்றத முடியறத செஞ்சுக்கிறேன், அவ்வளவுதானே. கதவை படீரென்று சாத்தி கொண்டு உள்ளே சென்று விட்டான். குழந்தை வெகுநேரம் அழுது கொண்டிருந்தது. அன்று ஞாயிற்றுக்கிழமை. வனிதாவுக்கு அலுவலக வேலையிலிருந்து ஓய்வு நாள். ஆனால் வீட்டில் ஓய்வாக அவளால் இருக்க முடியாதே. விடியற் காலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு அவள் காஃபி பலகாரம் தயார் செய்து வைத்துவிட்டு சமையலை கவனிக்க ஆரம்பித்து விட்டிருந்தாள். வாரம் முழுவதும் வீட்டை நிர்வகிப்பதால் ஞாயிறு அன்று தங்களுக்கு ஓய்வு என்று நாகமணியும் சூர்யாவும் நன்றாக பொழுது விடிந்த பின்னர் தான் எழுந்தனர். சாவகாசமாக குளித்துவிட்டு காஃபி அருந்தினர். கோமதி அம்மாளுக்கு விடிய முன்பே எழுந்துவிடும் பழக்கம். ஆனால் காஃபி பலகாரத்துக்கு முன் பூஜை அறையில் உட்கார்ந்து விடுவாள். தேவி தோத்திரத்திலிருந்து மாரியம்மாள் தாலாட்டு வரை ஒரு முறை படித்து ஓய்ந்து கட்டை ஊதுவத்தியை கமழவிட்டு மணியடித்து சத்தம் எழுப்பி தீபாராதனையை முடித்துக் கொண்டு வெளிவருவதற்குள் மாமனார் லோகநாதன் நாளேடுகளில் ஒரு முறை முழுகி எழுந்துவிட்டு அவசரமாக தமது குளியலை முடித்துக் கொண்டு விடுவார். எல்லோரையும் கூட்டி ஒன்றாக சாப்பாட்டு அறை மேசையில் உட்கார வைத்து அவர்களுக்கு பரிமாறுவதற்குள் வனிதாவுக்கு போதும் போதும் என்றாகி விடுவதும் உண்டு. வனிதா ஹோட்டல் நடத்துவது போலவும் அவர்கள் வாடிக்கைக்காரர்கள் போலவும் ஆள் ஆளுக்கு ஒன்று பேசுவதை பிரபுவால் சில சமயம் சகித்துக் கொள்ள முடிந்ததில்லை. இட்லி என்ன கல்லு போல இருக்கு, நாமாவாட்டினா பூவாட்டம் இருக்கும். வேலையிலிருந்து வர வனிதாவுக்கு பொழுது எது? மிஷின்ல அரைச்சிருக்கா. மாமியார் குறைப்பட்டு கொண்டு சாப்பிட தொடங்குவாள். சட்னிக்கு உப்பு போதாது. நாகமணி முகத்தை சுளுக்குவாள். காஃபில சக்கரை அதிகம் போட்டுட்டியே வனிதா, எனக்கு பிடிக்காதுன்னு தெரியாதா? சூர்யா சுள்ளென்று எரிந்து விழுவாள். வெங்காய சாம்பார் ஆறி போச்சு, கொஞ்சம் சூடு செஞ்சுக்கிட்டு வரியா?
ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் கூடி சாப்பிடுறோம், அதனால கால காஃபி பலகாரத்துக்கு இடியாப்பமும் கூட செஞ்சிருக்கலாம் என்பார் மாமனார். தொட்டுக்க இட்லிக்கு சம்மந்தி சட்னி செஞ்சிருந்தாலே போதுமே என்று மைத்துனர்களில் குத்தல்களையும் அவள் பொருட்படுத்தினதில்லை. பிரபுவும் அவைகளை காது கொடுத்து கேட்டதில்லை. அதனால் அவர்களது அட்டகாசமான போக்கு அதிகரித்துக் கொண்டே போய்கொண்டிருந்தது. அன்று காலை பெரிய அண்ணன் தேசிகன் தான் ஆரம்பித்தான். பிரபு, நானும் தான் கேட்கணும்னு இருக்கேன். உன் மனைவி வேலைக்கு போய்த்தான் ஆகணுமா? ஏதோ நினைப்புடன் இட்லியை பிட்டு விழுங்கி கொண்டிருந்த பிரபு விழித்து கொண்டவன் போல திரும்பினான். நானும் கேட்க விரும்பின கேள்விதான். பொண்ண வேலைக்கு அனுப்புனா அதனால ஏற்படும் பிரச்சனைகள் எவ்வளவு தெரியுமா? இரண்டாவது அண்ணன் சிவகுரு கேட்டான். என்ன பிரச்சனை? பிரபு அவர்களை பார்த்து லேசாக உருமினான். நாம ஒரு கட்டுப்பாடான குடும்பம், நம்ம வீட்டு பெண்கள் இப்படி வெளியில வேலைக்காக அலைய வேண்டாமே, அதுக்காக சொல்ல வந்தான் உன் அண்ணன். ஏன் அப்படி முறைக்கிற? கோமதி தன் மூத்த மகனுக்கு சப்பை கட்டு கட்டினாள். கல்யாணத்தும் போதே நான் சொன்னேன், யாரும் காதுல போட்டுக்கல. எனக்கு பெண்கள் வேலைக்கு போறது பிடிக்காதுன்னு ஜாடமடைய சொன்னேன். மாமனார் தொண்டையை செருமினார். வேலைக்கு பெண்கள் கிளம்புனா அவங்களுக்கு ஒரு சுதந்திர உணர்வு ஏற்பட்டுடுது. நாம சம்பாதிக்கிறோம்னு கர்வம் வந்து நாளடைவில் கணவனை கூட சட்ட செய்யாத போக்கு வந்துடுதான். மீனா இடை புகுந்த போது பிரபுவின் முகத்தில் கோபம் கொதித்தது. நேத்து முளைச்ச சின்ன குட்டி பெரிய அனுபவப்பட்டவ போல பேச வந்துட்டியா? வாய மூடு. அண்ணன் பிரபு உருமினான். அவ சொல்றதுல தப்பென்ன? சம்பாதிக்கிறோங்கிற கர்வத்துல வனிதா வீட்டுக்கு நேரத்துக்கா வரா. தட்டி கேட்க யார் இருக்காங்கிற துணிச்சல். வனிதா பரிதாபமாக தன் கணவனை பார்த்தபடி காஃபி கட்டிலுடன் நின்று கொண்டிருந்தாள். வீட்டவர்கள் எல்லோரும் ஒரு பக்கமாக சேர்ந்து கொண்டு அவளை வேண்டுமென்றே மட்டம் தட்டி அவமானப்படுத்த துவங்கிவிட்டார்கள் என்கிற நினைவில் அவளுக்கு ஆத்திரமும் அழுகையும் வந்தது. வனிதா என்ன செய்யறா, ஏது செய்யறான்ற விவரம்லாம் எனக்கு தெரியும். என் மனைவி நேரம் கழிச்சு வீட்டுக்கு வந்தா அதன் காரணத்தை சொல்லாம மூடி மறைச்சு வைக்க மாட்டா. முந்தா நேத்து அவ 8 மணிக்கு வந்தாளே, அது பத்தி கேட்டியா? கோமதி அதட்டலாக மகனை வெறித்தாள். அவளே என்கிட்ட சொல்லிட்டாளே. என்ன சொன்னா? அத பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியவன் நான். எனக்கு சரின்னு பட்டா மத்தவங்களுக்கு வீண் கவலை ஏன்? என்ன கேட்டா வனிதா வேலைக்கு போறதை நிறுத்திட்டு வீட்டை ஒழுங்கா கவனிக்க சொல்லணும். வனிதா தாம் பகுதி வீட்டு வேலையை செய்யும் போது ஏம்மா அவளை நிந்திக்கிறீங்க? பிரபு தாடை இறுக தாயை பார்த்து கடிந்து கொண்டான். உனக்கு புரியலையா? வனிதா வேலைக்கு போக வேணான்னு அம்மா சொல்றாங்க. பெரிய அண்ணன் இடை புகுந்தான். அது ஏன் விருப்பம். என் மனைவி வேலை செய்யறத நான் விரும்புறேன். எனக்கு ஏதானும் ஏற்பட்டுட்டா அவ சுதந்திரமா வாழ தெரிஞ்சுக்க வேணாமா? இப்பவே ரொம்ப சுதந்திரமா தானே உன் மனைவி இருக்கிறா. சின்ன அண்ணன் சிவகுரு ஏளனமாக கேட்டதை தாங்காது எழுந்து விட்டான் பிரபு. என்ன சொன்னீங்க? இன்னொரு தடவை சொல்லுங்க பாக்கலாம். என்னடா அண்ணன்னு மரியாதை இல்லாம அதட்டுற? கோமதி குறுக்கிட்டு கூச்சல் போட்டாள். மரியாதை கொடுத்தா மரியாதை கிடைக்கும், அதை விடுங்க. இது எங்க 2 பேரோட பிரச்சனை. ஆமா, உங்க மனைவி சாமா வாங்க போறேன்னு சாக்கு வச்சுக்கிட்டு கடகடையா ஏறி இறங்குறாங்களே, அது எந்த சுதந்திரத்தை சேர்ந்தது? இவர் என்ன சொல்ல வராருன்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க. நாகமணி கத்தினாள். ஏண்டா உனக்கு அத்தனை திமிரா? தாய ஒத்த அண்ணிய அவமதிப்பா பேச நாக்கு ரொம்பத்தான் நீண்டுட்டு இருக்கு. பெரிய அண்ணன் தேசிகன் கூச்சலிட்டு எழுந்தான். என் மனைவியை பத்தி பேச உங்களுக்கு என்ன உரிமை? எனக்கு அண்ணி தாய போலன்னா உங்களுக்கு தம்பி மனைவி ஒரு தங்கைய போல இல்லையா? வனிதாவை பத்தி வாயில வந்ததெல்லாம் பேசுவீங்களா? உள்ளத சொன்னா உடம்பு எரிவானே. வனிதா ஒரு சில நாளுக்கு முந்தி அண்ணா சாலை பாதி ஓரத்துல ஒரு இளைஞனோட பேசிக்கொண்டிருந்ததை பார்த்தேன். அதனாலதான் நம்ம வீட்டு கௌரவம் பாழாக கூடாதுன்னு நான் அவளை வேலையை விட்டு வீட்டோட இருக்கிறது நல்லதுன்னு அம்மாட்ட சொன்னேன். பெரிய அண்ணன் ஓங்கி கத்தினான். வனிதா விசும்பிக் கொண்டே காஃபி கட்டிலை மேஜை மீது வைத்துவிட்டு அப்பால் ஓடிவிட்டாள். அது யாரு, எதுக்காக அவனோட பேசிட்டு இருந்தான்னு எனக்கு தெரியும். அவன் என் நண்பன். அவன் மனைவி இறந்து போயிட்டா. எதிர்பாராத சந்திக்க நேர்ந்ததுனால அனுதாபமா 2 வார்த்தை பேசினா அது குத்தமா? யார் காதுல டப்பு வைக்கிறேன்? இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? என் மனைவி வேலைக்கு போய் வர்றதுனால தவறான காரியங்கள் செய்யறான்னு சொல்ல வரீங்க. வழியில ஒரு ஆம்பளையோட பேசுனது தப்புன்னா நம்ம அம்மால இருந்து என் அண்ணிமார்கள் 2 பேரும் தினமும் அந்த தவற பண்றாங்க. அம்மா காய்கறிக்காரன் கிட்ட பேசுறாங்களே, அது சரியா? அப்பா போய் காய்கறிகளை வாங்கலாமே. இவங்க வீட்டுக்குள்ள இருந்து பணத்தை மட்டும் கொடுத்து அனுப்பலாம் இல்லையா? அண்ணிமார்கள் பால்காரன், தையக்காரர், இன்னும் கடைக்காரர் எத்தனை ஆம்பளை கிட்ட பேசுறாங்க. இவங்க செய்யறது ஒழுங்கா? படவா ராஸ்கல், பொண்டாட்டிக்கு படுதா போடுறியா? மரியாதை கெட்டு போயிடும். அளந்து பேசுங்க. உண்மையத்தான் சொன்னேன். உன் பொஞ்சாதி வேலைக்கு போறேன்னு ஊர் மேயரா? ஐயோ என்று வனிதா அலறியபடி காதுகளை பொத்திக் கொண்டதை கண்டவுடன்
கோபம் பிரபுவின் தலைக்கு ஏறிவிட்டது. மேஜை மேல் இருந்த ஸ்டீல் தட்டை எடுத்து பெரிய அண்ணன் முகத்தை நோக்கி வீசினார். அடுத்த கணம் அந்த அறை ஒரு யுத்தகலமாக மாறிப்போனது. பிளேட்டுகளை ஒருவரை நோக்கி ஒன்றவர் வீச, கண்ணாடி ஜன்னல் உடைந்து சிதற, பெண்கள் பெருங்குரலில் அலற, போதும் போதும் நிறுத்துங்க என்று அப்பா போட்ட கூச்சல் அந்த சண்டைக்குள்ளே அமுங்கி போக, நாற்காலிகளை தூக்கி வீசியது போதாது என்று பிரபு மீது இரண்டு அண்ணன்களும் புலியாக பாய்ந்து தாக்க, மூத்தவன் தன் கோபத்தை அடக்க மாட்டாது அருகில் கிடந்த அப்பாவின் தடியை எடுத்து அவன் மண்டையை பதம் பார்க்க, ஒரே இரத்த வெள்ளத்தில் பிரபு கீழே சாய்ந்து போனான். அப்பொழுதுதான் கோமதிக்கு உலக நினைப்பு வந்தது. தேசிகா, என்ன காரியம் பண்ணிட்ட? மண்டைய உடைச்சிட்டியே, அவன் உயிரோட இருக்கானா பாரு என்று வீறிட்டு அலறினாள். வனிதா ஓடி சென்று தன் கணவனை தூக்கி மடி மீது வைத்துக் கொண்டு தன் முந்தானையால் நெற்றியில் இருந்து வழிந்த ரத்தத்தை அமுக்கிக் கொண்டாள். அவளால் அழுகையை கட்டுப்படுத்த முடியவில்லை. அவங்கெல்லாம் என்ன வேணாலும் சொல்லிட்டு போகட்டும், கம்முன்னு இருந்திருந்தா இப்படி ஆயிருக்குமா? எங்க கண்ணை விழிச்சு பாருங்க, எனக்கு பயமா இருக்கே விசும்பினாள். குற்ற உணர்வு மனதை குலைந்த போதிலும் பிரபுவின் திமிரை அடக்கிவிட்ட கர்வத்திலே அண்ணன் இருவரும் மாடிப்பக்கம் மறைந்து போனார்கள். கூடவே அவர்களது மனைவிகளும் பின்தொடர்ந்து ஒளிந்து கொள்ள, மீனா தன் அறைக்குள் சென்று கதவை தாளிட்டுக் கொண்டதும் அப்பாவும் அம்மாவும் மட்டும் அந்த அறையில் இருந்தனர். ஓன் கணவன் கோபக்காரன், இடமறிச்சு புத்தி சொல்லியிருந்தா இப்படி ஆகியிருக்காது. இப்ப நாம என்ன பண்ண போறோம்? லோகநாதன் பெருமூச்சு விட்டார். என்ன பண்ண போறோம்னு அவளை கேட்டா, ஒரு டாக்ஸி எடுத்துட்டு வாங்க, பிரபு அழைச்சுக்கிட்டு நம்ம சுகந்தா நர்சிங் ஹோம் போய் தலைக்காயத்தை முதல்ல கவனிக்கட்டும். அம்மா மகராசி, அரசு ஆஸ்பத்திரி கொண்டு போயிடாத, போலீஸ் கேஸ் ஆயிடும். அப்புறம் வந்தவங்களுக்கு பதில் சொன்ன என்னால் ஆகாது. அந்த நிலையிலும் அதட்டி விட்டு, கிளம்புங்க, சீக்கிரம் டாக்ஸி எடுத்துட்டு வாங்க, இவங்க போனப்புறம் வீட்டை சரி பண்ண எனக்கு 2 நாள் பிடிக்கும் என்று இறைந்தாள். இப்படியும் ஒரு தாய் இருப்பாளா? தான் பெற்ற குழந்தைகளிடையே இப்படி ஒரு பயங்கர பாரபட்சம் என்று தன்னுள் எண்ணியபடி சட்டென்று தன் சேலை தலைப்பை கிழித்து பிரபுவின் தலைக்காயத்தின் மீது ஒரு கட்டு போட்டுவிட்டு உள்ளே விரைந்தாள். ஒரு டம்ளர் நீரில் கொஞ்சம் குளுக்கோஸ் போட்டு கொண்டு வந்து அவனுக்கு ஊட்டி அவன் கண் விழித்ததைக் கண்டு சிறிது பயம் நீங்கியவளாய் அறைக்குள் சென்று அவசரமாக சேலையை மாற்றி கூந்தலை சீராக்கி கொண்டை போட்டுக் கொண்டாள். காயம் எப்படிப்பட்டதோ, ஒரு சமயம் 2 நாள் மருத்துவமனையிலேயே தங்க நேர்ந்தால். சுகந்தி மருத்துவமனையின் தலைவர் கொஞ்சம் கண்டிப்பானவர். ஒரு குறிப்பிட்ட தொகையை முன்பணமாக கட்ட வேண்டும் என்று கட்டளையிடுவார் என்பது அவளுக்கு தெரியும். பீரோவை திறந்து ரகசியமாக தான் சேமித்து சேலை அடுக்கின் கீழே வைத்திருந்த 500 ரூபாயை எடுத்து தோள்பையில் போட்டுக்கொண்டு ஆயத்தமான போது தொட்டிலில் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்த குழந்தை மோகன் எழுந்து வீறிட்டு அலறினான். டாக்ஸி வருவதற்குள் அவசரமாக அவனுக்கு தேவைப்பட்டவைகளை எடுத்து ஒரு துணி பைக்குள் திணித்துக் கொண்டு பால் புட்டியில் பாலை நிரப்பிக் கொண்டு ஆயத்தமாகிவிட்டாள். டாக்ஸி கொண்டு வந்ததுடன் தன் பொறுப்பு நீங்கிவிட்டது போல லோகநாதன் பலமாக இருமுறை இருமிவிட்டு பின்பக்கம் நகர்ந்து விட்டார். எப்பொழுதும் வீட்டு நிர்வாகத்தின் செலவை கோமதிதான் ஏற்றுக்கொண்டிருந்தாள். தமது வெற்றிலை பாக்கு புகையிலை செலவுக்கு கூட அவர் மனைவியின் தயவை எதிர்பார்த்தவர். மருமகளுக்கு இது சமயம் பணம் கொடுத்து உதவ அவரது பர்சில் காசு ஏதும் இல்லை. கூட வந்து உதவ நினைத்தாலும் கோமதியின் கஞ்சாடை அவரை பயமுறுத்தவே பின்பக்கம் மறைந்து போவதை தவிர வழி ஏதும் இல்லை. பிரபு மனநிலை சரியா இல்லாதனால நான் கூட இப்ப வர்றது அவ்வளவு உசிதம் இல்லை. இங்க வீடு அந்த அலகோலத்துல கிடக்கும் போது அங்க வந்து உட்கார்ந்துருக்க எனக்கு சாத்தியப்படுமா? டாக்ஸி இருக்குது, நேரத்தை வீணாக்காம கிளம்பு. எப்படி ஏற்பட்டதுன்னு விசாரிச்சா சமாளி, குடும்ப கௌரவத்தை கப்பலை தீடாத, அவ்வளவுதான் சொல்ல முடியும் என்று கூறிவிட்டு முகத்தை திருப்பிக் கொண்டாள் கோமதி. வரதட்சணை கொண்டு வராத மருமகள் என்று வனிதாவை கோமதி மிகவும் வெறுத்தாள். அந்த வெறுப்பை மகன் மீது அதுவும் இந்த சமயத்திலும் காட்ட வேண்டுமா? வனிதாவுக்கு அழுகை பொத்து கொண்டு வந்தது. இடுப்பில் குழந்தையை தூக்கி வைத்துக் கொண்டு கைத்தாங்கலாக கணவனை பிடித்துக் கொண்டு மெல்ல தன் கைப்பையுடன் டாக்ஸியில் ஏறிக்கொண்டாள். சுகந்தி மருத்துவமனை தலைவர் டாக்டர் செந்தில் பிரபுவை பரிசோதித்த போது வனிதா கூறிய கதையை நம்பவில்லை. பின்பக்க வராந்தால இடறி விழுந்து அடிபட்டது நான் சொல்றீங்க, யாரோ தடியால தாக்குனது போல இருக்கு என்று கேட்டுவிட்டு நமக்கேன் வம்பு என்கிற முடிவில் சிகிச்சை செய்தார். அதிக இரத்த இழப்பு ஏற்பட்டிருந்தாலும் தலையில் பட்ட காயமானதாலும் 2 தினம் மருத்துவமனையில் தங்க வேண்டும் என்று டாக்டர் உத்தரவிட்டு விட்டார். அதனால் உணவுக்கு பின் தூங்க தொடங்கிய குழந்தையை முதுகில் சாத்தி கொண்டு அவள் ஒரு ஆட்டோவில் மறுபடி வீட்டுக்கு வந்து கணவனுக்கு தேவைப்பட்ட பற்பசை, சோப்பு இத்தியாதிகளை எடுத்து வர நேர்ந்தது. காயம் ரொம்ப அதிகமா? ஆஸ்பத்திரியில தங்க வசதிப்படாதுன்னு சொல்லிட்டு நீ கையோட அழைச்சிட்டு வர்றதுக்கு என்ன? 2 நாள் லீவ் போட்டுட்டு உன் கணவனை கவனிக்க முடியாம அப்படி உனக்கு வேலை வசதியா? கோமதி இறைந்து கத்தினாள். வனிதா வாயை திறக்கவில்லை.
மிதமிஞ்சிய துயரத்திலே அவளுக்கு அழுகையும் வர மறுத்தது. பகல் உணவு தயாரிப்பு அப்படியே சமையலறையில் பாதி நிலையில் கிடந்ததை கவனித்து அதிர்ந்து போனாள். மாடியில் சென்று ஒளிந்து கொண்ட அவர்கள் நால்வரும் கீழேயே வரவில்லை. கோமதி முணுமுணுத்துக் கொண்டு சாப்பாட்டு அறையில் இருந்த அலங்கோலத்தை தன்னந்தனியாக கவனித்து ஓரளவு சீராக்கி விட்டிருந்தாள். ஒரு சின்ன வாக்குவாதம் எங்க கொண்டு போய் நிறுத்திடுச்சு பாத்தியா? அதுக்கு என்ன, பெரியவங்க நீங்க சொல்றாப்புல நான் கூடிய சீக்கிரம் வேலையில இருந்து விலகி வீட்டோட இருந்துக்கிறேன்னு ஒரு பேச்சு சொல்லி இருந்தா உன் கணவன் குதிச்சு கூத்தாடி இருக்க மாட்டான். பெரியவங்களும் இப்படி பூந்து அடிச்சு கலாட்டா பண்ணி இருக்க மாட்டானுங்க. எல்லாம் நம்ம கையில இருக்கு, தெரிஞ்சுக்க. ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு முந்தி அந்த சமையலை முடிச்சுட்டு கிளம்பு. கோமதி வழக்கமான கடுமையான குரலில் அதட்டினாள். புராணத்தில் தான் காலகண்டனது மனைவி பாம்பு கடித்து இறந்த தன் மகனுக்கு இறுதி கடன் முடிக்க பதறிய சந்திரமதியை போகவிடாது வேலை வாங்கி கொடுமை செய்தாள் என்று படித்திருக்கிறேன். கோமதி ஒரு காலகண்டியாகி அவள் வழியில் குறுக்கிடுகிறாளே. ஆத்திரத்தை அடக்கிக் கொண்டு துக்கத்திலே வாடிக்கொண்டு விட்டிருந்த குழந்தையை தொட்டிலில் கிடத்திவிட்டு பரபரப்புடன் சமையலை முடித்து வைத்தாள். ஒரு டம்ளர் காஃபி சாப்பிட்டவள் அதற்கு பின் பலகாரத்தை பற்றி நினைக்க முடியாத குழப்பத்திலே தத்தளித்து போயிருந்தாள். ஆனால் வயிறு தன் அவஸ்தையை காட்டாது இருக்குமா? கண்கள் இருட்டிவிடும் போல பசி வயிற்றை முறுக்கவே ஒரு பிடி சோற்றை மோருடன் கரைத்து குடித்துவிட்டு குழந்தைக்கு தேவையான ஆகாரத்தை பிசைந்து ஸ்டீல் டப்பாவில் அடைத்துக் கொண்டு பாலை புட்டியில் நிரப்பிக்கொண்டு பிரபுவின் துணி மற்றும் பொருட்களை ஒரு சிறு பெட்டிக்குள் வைத்துவிட்டு தானே வெளியில் சென்று ஒரு ஆட்டோவை பிடித்துக் கொண்டு புறப்படுவதற்குள் பொழுது உச்சியை அடைந்து விட்டது. அப்பொழுது கூட மாமியார் குழந்தை மோகனை விட்டுட்டு போ, நான் பாத்துக்கிறேன் என்று உதவ முன்வரவில்லை. நாத்தி மீனா அண்ணன் எப்படி இருக்கிறார் என்று வினவத் தெரியாது மிரள விழித்துவிட்டு மறுபடியும் தன் அறைக்குள் போய் மறைந்து கொண்டாள். ஓரகத்திகள் இருவரும் கீழே வரவே இல்லை. இத்தனைக்கும் காரணமான மைத்துனர்கள் இருவரும் மாடியை விட்டு இறங்கவில்லை. தூங்கும் குழந்தையை மடியில் போட்டுக்கொண்டு அவள் கணவன் கட்டிலின் அருகே அமர்ந்திருந்தாள். அடுத்தபடியாக அவள் என்ன செய்ய வேண்டும்? 2 நாள் பிரபு ஆஸ்பத்திரியில் தங்க நேர்வதினால் வார்டுக்கு எக்ஸ்ரே படத்துக்கு ரத்தம் ஏற்றியதற்கு என்று டாக்டர் கொடுக்க போகும் பில் கணிசமாக இருக்க போகிறது. முன்பணமாக கட்டிய 300 ரூபாய் போதாது. அவள் யாரிடம் பணம் உதவி கேட்க முடியும்? மறுநாள் காலை திங்கட்கிழமை வேலை செய்யும் அலுவலகத்துக்கு சென்று அவள் முதலில் 1 வார காலம் விடுப்பு எடுத்துக் கொள்ள வேண்டும். அதற்குள் பணத்தை சேகரித்து வைத்துக் கொள்ள வேண்டுமே. பலவாறு எண்ணி குழம்பிக் கொண்டு உட்கார்ந்திருந்த போது திடீரென்று அக்கா மங்களாவின் நினைவு வந்தது. இது மாதிரி சமயங்களில் அக்கா உதவ மாட்டாளா? கட்டாயம் உண்மை தெரிந்து உதவுவாள். மருந்து மயக்கத்தில் லேசாக முனகியபடி பிரபு உறங்கிக் கொண்டிருந்தான். கைக்குழந்தையுடன் வெயிலில் பஸ்ஸில் அலைய வேண்டுமே என்று அவள் தவித்த போதுதான் அந்த இரக்கமுள்ள நர்ஸ் தானே முன்வந்து வழி சொல்லி கொடுத்தாள். நானும் காலையிலிருந்து பாக்குறேன், கை குழந்தைய வச்சுக்கிட்டு ரொம்ப பாடுபடுறியம்மா. உங்க வீட்டுல இதை பாத்துக்க யாரும் இல்லையா? கேட்டதும் துயரம் தாழ முடியாது அழுது விட்டாள். படபடவென தன் குறையை வனிதா சொல்ல கேட்டு நர்ஸ் வெகுண்டு போனாள். வேலைக்கு போகும் பெண் என்றால் அத்தனை கேவலமா? அவள் வீட்டில் ஒரு பெண் தன் கல்வி அறிவால் தன்னைத்தான் காத்துக்கொள்ளும் திறமை பெற்றும் வாய்ப்பு ஏற்பட்டால் அதை உதறிவிட வேண்டுமா? இதென்ன கட்டுப்பட்டித்தனமான கருத்து? வனிதாம்மா, உங்களுக்கு மறுப்பு இல்லைன்னா நான் ஒரு உதவி செய்ய முடியும். என் அக்கா 50 வயசுக்கு மேலானவங்க, விதவை, தனியா ஒரு வீட்டுல வசிக்கிறாங்க. கொஞ்ச காலம் ஒரு வீட்டு குழந்தைங்களை பாத்துக்கிற ஆயா வேலை செஞ்ச அனுபவமும் உண்டு. இப்ப அவங்க அம்மா தான் வீட்டோட இருக்காங்க. நான் தான் அவங்கள ஒரு குழந்தை காப்பகம் ஆரம்பிக்க சொல்லி வற்புறுத்திக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கு முதல் தேவைப்படும் தயங்குறாங்க. உங்க குழந்தைய பாத்துக்கிற வேலைய அவங்களுக்கு கொடுத்து கொஞ்சம் சம்பளம் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கும் உதவியா இருக்கும், உங்களுக்கும் உதவியா அமையும். நர்ஸ் கொடுத்த முகவரியை வாங்கி தோள் பையில் போட்டுக்கொண்டு தூங்கும் குழந்தையை மார்புடன் அணைத்தபடி அவள் ஒரு ஆட்டோவை பிடித்துக்கொண்டு அண்ணா நகருக்கு புறப்பட்டாள். தலைமுடி முழுவதும் முகத்தில் புரள கசங்கிய ஆடையுடன் அழுது கொண்டிருந்த குழந்தையை சமாதானப்படுத்தியபடி அவசரமாக ஆட்டோவில் இருந்து இறங்கியவளை கண்டு மங்களா திகைத்து போனாள். என்னம்மா, என்ன இப்படி திடீர்னு? அவளது மாமியார் சந்தேகத்துடன் கேட்டபடி அவளை ஏற இறங்க பார்த்தாள். அக்காட்ட அவசரமா ஒரு விஷயம் சொல்ல வந்தேன் என்று கூறிவிட்டு முன்னரை சோஃபாவில் அவள் உட்கார்ந்திருந்த போது மங்களாவின் மாமியார் முகத்தை சுருக்கி கொண்டு பின்பக்கம் போய்விட்டாள். நல்ல வேளையாக அந்த வீட்டு ஆண்கள் இருவரும் மாடி அறையில் பகல் 12 மணிக்கு படுத்தவர்கள் உறக்கம் கலைந்து எழுந்து வரவில்லை. நாட்டி சியாமளா தன் பிரசவ வலியை எதிர்பார்த்து பயந்து போய் படுக்கையை விட்டு அசையாது கிடந்தாள். வெயிலில் ஓடி வந்த தங்கைக்கு குளிர்சாதன பெட்டியிலிருந்து சில்லென்று ஒரு டம்ளர் தண்ணீரை குடிக்க கொடுத்து விட்டு, என்ன சங்கதி, சீக்கிரம் சொல்லு, உன் கணவனோட சண்டை போட்டுட்டு வந்து நிக்கிறியா என்ன? எனக்கு கையும் காலும் பதறுதே, சொல்லி தொலை, அக்கா அதட்டினாள். என் கணவர் அடிபட்டு ஆஸ்பத்திரியில அனுமதிச்சிருக்கேன், செலவுக்கு பணம் இல்ல. அடிபட்டுதா? எப்படி? விவரமா சொல்லி தொலையேன்.
மங்களா கோபமும் கிளியுமாக சீறினாள். சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு யாரும் அருகில் இல்லாத துணிவில் பிறந்த வீடு என்கிற பந்தம் கொண்டாடி கொள்வதற்கு மருந்து போல அருகில் இருக்கும் ரத்த சொந்தமான தன் அக்காவிடம் நடந்ததை முழுவதும் சொல்லி முடித்தாள் வனிதா. மங்களா முகம் வெளிரி போனாள். இதோ பாரு வனிதா, இது உங்க வீட்டு சங்கதி, இதுல நான் தலையிட முடியாது. என் மாமியார கேட்காம நான் எந்தவித உதவியும் செய்ய முடியாது. பணம் கொடுக்கல் வாங்கல்னா அவங்களுக்கு கட்டோட பிடிக்காது. அவசர தேவைன்னா அப்பா உனக்கு செஞ்சு போட்ட 6 பவுன் சங்கிலிய அடமான வச்சு பணம் புரட்டு, இல்லாட்டா வித்து ஒழி. உங்க கூட்டமே ஒரு கலாட்டா கும்பல். என் மாமியார் காதுல சங்கதி பட்டா ரொம்ப கேவலமா போயிடும். நீ உடனே திரும்பிடுறது நல்லது. கழுத்தை பிடித்து தள்ளாத குறையாக பேசினாள் மங்களா. பணம் தர முடியாட்டா சரிக்கா, இன்னொரு சின்ன உதவி செய்ய முடியுமா? ஒரு 2 நாள் குழந்தைய எனக்காக பாத்துக்க முடியுமா? நல்ல உதவி கேட்டப்போ எதுக்கு இங்க குழந்தைய விட்டுட்டு போனா? என்ன நடந்ததுன்னு என் மாமியார் கேள்வியால தொலைக்கவா? எனக்கு பச்சை குழந்தைங்களை பாத்துக்க பொறுமை கிடையாது. ஆமா, நீ என்ன நினைச்சுக்கிட்டு இப்படி ஒரு உதவி கேட்கிற? நான் என்ன குழந்தை பாதுகாப்பு இல்லத்துல வேலை செய்யற ஆயாவா? கோபத்துடன் சிடுசிடுத்தாள். ரொம்ப நன்றிக்கா என்று எழுந்தவளிடம் முடிவாக கண்டிப்பாக பேசினாள் மங்களா. ஓ மாமியார் சொல்றது கூட எனக்கு இப்ப நியாயமா படுது. குழந்தைய பெத்துக்க தோணின உனக்கு வளர்க்க நேரம் இல்லைன்னா அதிசயம்தான். அப்படி அந்த வேலை எதுக்கு விட்டு ஒழிக்கிறது? கோபத்துடன் நிமிர்ந்து பார்த்தாள் வனிதா. அவளது தமக்கையின் துடுக்கான சொற்கள் நெஞ்சில் குத்தவே அவளுக்கு துக்கம் கட்டுக்கொள்ள இயலவில்லை. கையில் கிடைத்த பழம் பூச்சரம் வாங்கி கொண்டு அவளை பார்க்க வந்தால் சகோதரி என்று உறவு கொண்டாடுவாள். அக்கா உதவி என்று வந்தால் பிச்சைக்காரியை விரட்டுவது போல இமைகளை சுட்ட கண்ணீரை சமாளித்துக் கொண்டு விடுக்கென்று எழுந்து வேகமாக வெளியே வந்து விட்டாள். பஸ் நிறுத்தத்தில் இருந்து அவள் விரைவாக நடந்து நர்ஸ் சுமதி கொடுத்த முகவரியை தேடிக்கொண்டு வந்து கதவை தட்டினாள். வனிதா அம்மா தானே? என் தங்க சுமதி எதிர் வீட்டு தொலைபேசியில அழைச்சி எல்லாம் விவரமா சொன்னா. குழந்தைய நான் பத்திரமா பாத்துக்கிறேன், கவலைப்படாதம்மா. அவன் சட்டை துணிகளை கொடுக்க வேண்டிய ஆகாரம் எல்லாத்தையும் சொல்லி என்கிட்ட விட்டா நான் ஒழுங்கா கவனிப்பேன். உன்னால முடிஞ்ச சம்பளம் கொடுத்தா போதும். புன்முறுவலித்தபடி 50 வயதை தாண்டி மெலிந்த பெண்மணி மிக சுத்தமான வெள்ளை புடவையில் கதவுக்கு பின்னால் நின்று கொண்டிருந்தாள். சிறிய ஓட்டு வீடு, ஆனாலும் மிகவும் சுத்தமாக காணப்பட்டது. 10 மாதம் சுமந்து பெற்ற குழந்தைதான் மோகன். வேலைக்காக அவள் குழந்தையை உதறிவிடவில்லை. அவளுக்கு வேலையும் அவசியம் இருந்தது. குழந்தை மோகனும் அவளுக்கு தேவைப்பட்டான். நாள் முழுவதும் உழைத்து சலித்துவிட்டு வீட்டுக்கு வந்து குளித்து மாற்றுடை அணிந்து கொண்டு மெல்ல கண் விழித்து கொண்டு தன் சிறு கைகளை நீட்டி அவளிடம் தாவிய மகனை நெஞ்சோடு அணைத்து கொண்ட போது அவள் அடைந்த இன்பம் அதை எப்படி பிறருக்கு எடுத்து சொல்ல முடியும்? அவளும் ஒரு அன்புமிக்க தாய்தான். வயிற்றுப்பாட்டுக்கும் தாய் பாசத்துக்கும் இடையே ஊஞ்சலாடி கொண்டிருந்தாள். என் பேரு நர்மதா என்று கூறியபடி அந்த அம்மாள் விரித்து போட்ட சுத்தமான பாயின் மீது பளிச்சென்று உரை போட்ட தலையணையின் அணைப்பிலே மகனை மெல்ல கீழே இறக்கி படுக்க வைத்தாள். இதுல குழந்தைக்கு பகல் வேலைக்கு தர உணவும் பாலும் இருக்கு, மாத்து துணி இருக்கு, மத்ததெல்லாம் பின்னால கொண்டு வந்து தரேன். அவசரத்துக்கு உதவுங்க. மாதம் 100 ரூபா தரத்தான் கட்டுப்படியாகும். என் நிலைமை அபிவிருத்தியானா அதிகம் போட்டு தர முடியும் என்று சொல்லிவிட்டு தர முடியாத நன்றியுடன் விடை பெற்றுக் கொண்டு வெளியே வந்தாள். துயரம் நெஞ்சை அலைக்கழித்தது. மாதச்சம்பளத்தின் பெரும் பகுதியை அள்ளி கொடுத்தும் வீட்டுக்கு வந்த பின் ஓய்வு நேரங்களில் மாடாய் உழைத்தும் அவளது மாமியார் மோகனை பார்த்து கொள்ள மறுத்தாளே. யாரோ முன்பின் தெரியாதவள் சுகந்தி மருத்துவமனையில் பணிபுரியும் நர்ஸ், 24 மணி நேரத்துக்கு முன் அறிமுகமானவளின் சகோதரி எத்தனை இதமான மனதுக்கு ஆறுதல் தரும் வண்ணம் பேசி உதவி செய்ய முன் வந்தாள். மாமியாரும் கை நீட்டி பணம் வாங்கி கொண்டாள். நர்மதா அம்மாளும் செய்யும் வேலைக்கு கூலி கேட்கிறாள். ஆனால் பெருத்த வித்தியாசம். காசை வாங்கி கொண்டு அவளது வாழ்க்கையே குலைக்க திட்டமிட்ட மாமியார் கோமதி ஒரு வஞ்சக பெண்மணி. கூலிக்கு உழைத்தாலும் அன்பாக கவனித்துக் கொள்ள உதவ முன்வந்த நர்மதா ஒரு அன்பான பெண்மணி. ஊர் உலகத்தில் இப்படிப்பட்ட நல்லவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். இவர்களது நல்ல நடத்தையில்தான் இயற்கை சீராக இயங்குகிறது, மழை பொழிகிறது. கண்கள் மழையாக பொழிந்த கண்ணீரை துடைத்துக் கொண்டு அவள் மருத்துவமனைக்கு விரைந்தாள். இரவு முழுவதும் அவள் தன் கணவன் அருகில் உறக்கமில்லாது உட்கார்ந்திருந்தாள். மறுநாள் காலை வீட்டுக்கு சென்று குளித்து உடை மாற்றிக்கொண்டு குழந்தைக்கு தேவைப்பட்டதை எடுத்துக்கொண்டு புறப்பட்டவளை மாமியார் கோமதி வழிமடக்கினாள். நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், நீ பாட்ல வரதும் போறதுமா இருக்கியே. எங்க வீடு என்ன சத்திரமா சாவடியா? குழந்தைய யார் பாத்துக்கிறாங்க? அவன் உடம்பு எப்படி இருக்கு? எப்போ வீட்டுக்கு அழிச்சிட்டு வர போற? ஒன்னும் எங்களுக்கு தெரிய வேண்டாமா? கடிந்து கொண்டாள். குழந்தைய என் தோழி ஒருத்தி பாத்துக்கிறதா சொல்லி எடுத்து போயிட்டு இருக்கா. 2 நாள் அங்க இருக்கட்டும்னு விட்டு வச்சிருக்கேன். டாக்டர் இன்னும் 2 நாள் கழிச்சுதான் வீட்டுக்கு அனுப்புவார் போல இருக்கு. இன்னைக்கு காலையில கொஞ்சம் எழுந்து உட்கார்ந்தாரு. ஆஸ்பத்திரியில அவருக்கு சாப்பிட எல்லாம் தந்துடுறதுனால இன்னைக்கு எதுவும் தேவைப்படாது.
நாகமணியும் சூர்யாவும் அவளை மௌனமாக வெறித்து பார்த்துவிட்டு முகத்தை திருப்பிக் கொண்டனர். மாமனார் தாங்க முடியாத தவிப்பில் மெல்ல அருகில் வந்து, எப்படி இருக்கான், அடி ஒன்னும் பலம் இல்லையே என்று கேட்டார். அவள் தலையை ஆட்டி பதில் அளிப்பதற்குள் கோமதி அங்கு வந்துவிடவே அவர் முன்னரைக்கு போய்விட்டார். கிழவருக்கு மனைவியிடம் கொள்ளை பயம். தனக்கும் தன் குழந்தைக்கும் தேவையான சாமான்களை ஒரு சிறு பெட்டிக்குள் அடைத்துக் கொண்டவள் பீரோவை திறந்து மறக்காது தன் தங்கச்சங்கிலியை எடுத்து தோள்பையில் போட்டுக் கொண்டாள். வெறும் காஃபியை மட்டும் சாப்பிட்டுவிட்டு மாமியாரிடம் உத்தரவு பெற்றுக்கொண்டு கிளம்பினாள். அன்று அவளுக்கு மூச்சுவிட நேரமின்றி பல வேலைகள் இருந்தன. மருத்துவமனை தொலைபேசியில் கணவனது தொழிற்சாலை மேற்பார்வையாளரை அழைத்து தன் கணவனுக்கு ஒரு விபத்து ஏற்பட்டு மருத்துவமனையில் தங்க நேரிட்டு விட்டதாக கூறி வைத்தியரின் சான்றிதழுடன் விடுப்புக்கு மனு அனுப்பிக்கப்படும் என்று விவரம் தெரிவித்தாள். பின்னர் தனது அலுவலகத்தின் கணக்கு வழக்கு பகுதியின் தலைவரை அழைத்து தன் கணவர் ஒரு விபத்துக்கு உள்ளாகி மருத்துவமனையில் இருப்பதால் தனக்கு ஒரு வார விடுப்பு வேண்டும் என்று கோரிக்கொண்டாள். பின்னர் கணவரிடம் சொல்லிவிட்டு நர்மதா வீட்டுக்கு சென்று குழந்தையுடன் சிறிது நேரம் கொஞ்சி சமாதானம் செய்துவிட்டு அவளது தேவைக்கான உணவுக்கு வேண்டிய பணத்தை அந்த அம்மாளிடம் கொடுத்து விவரம் தெரிவித்துவிட்டு புறப்பட்டாள். நெருக்கமான நகரத்து அந்த தெருவில் நகைக்கடையை திறந்திருந்த சுந்தரமூர்த்தியை அவள் ஓரளவு அறிவாள். அவளது பிறந்த நாளின் போது பிரபு அவளை அந்த கடைக்கு அழைத்து சென்று ஒரு சிவப்புக்கல் நெளிமோதிரம் வாங்கி பரிசளித்தான். அந்த கடையில்தான் அவர்கள் குடும்பத்துக்கு நகைகள் வாங்கப்படுகின்றன என்றும் அந்த கடைக்காரர் குடும்பத்து நண்பர் என்றும் அறிமுகப்படுத்தியிருந்தான். அது இப்போது சுலபமாகிவிட்டிருந்தது. சுந்தரமூர்த்தியின் நகைக்கடையில் அவள் தன் கழுத்து சங்கிலியை அடமானம் வைத்து 3000 ரூபாய் பெற்றுக் கொண்டாள். 2 தினங்களுக்கு தங்கியிருந்ததுக்கு உத்தேசமாக கொடுக்க வேண்டிய தொகை 2000 கட்டிவிட்டு மீதி பணத்தை தனது பைக்குள் பத்திரமாக வைத்துக் கொண்டாள். அடுத்தது, இனி ஆபத்தில்லை, வீடு போகலாம் என்று டாக்டர் பிரபுவை அனுப்பிவிடப் போகிறார். என்ன செய்வது? உணர்ச்சிகளின் அழுத்தத்தால் கும்மென்று வெடித்துவிடும் போன்ற சூழ்நிலையில் இருக்கும் வீட்டிற்குள் போய் அவள் கணவன் மறுபடி ஒரு சண்டையை இழுத்து விட்டாள். மருத்துவமனையில் இன்னும் 2 தினம் தங்குவது சாத்தியப்படாது. வேறு தங்குமிடம்? பிரச்சனைகள் பல ஏக காலத்தில் எழுந்து மண்டையை அழுத்தும் போது அவைகளுக்கு தீர்வு காணும் முடிவுகளும் மூளையில் தானே உருவாவது இயல்பு. டாக்டர் தமது உதவியாளர்களுடன் வார்டுகளை பார்வையிட வந்த போது நாளை பிற்பகல் பிரபு வீட்டுக்கு போகலாம் என்று உத்தரவிட்டு போனார். வனிதா, நாளைக்கு நான் இங்கிருந்து வெளியேறி நேர வீட்டுக்கு போவேன் மட்டும் நினைக்காத. ஒரு தடவை அதை விட்டு வெளியே இந்த கோலத்துல வந்தப்புறம் அதுக்குள்ள நான் காலடி வைக்க மாட்டேன். இப்படி பிடிவாதமா பேசினா சரிப்பட்டு வருமா? இதமான குரலில் கேட்டாள் வனிதா. குழந்தைய கூட யாரோ நர்மதாங்கிற உங்க வீட்டுல விட்டுருக்க. மகன் மண்டைய உடைச்சி ஆஸ்பத்திரியில கிடக்குறானே, ஒப்புக்காவது வந்து பாப்போன்னு அப்பாவோ அம்மாவோ முயற்சி பண்ணாங்களா? தப்பு தான் மேல இருந்தும் அண்ணன் யாராவது வந்து எட்டி பார்த்தாங்களா? அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன முடிவுன்னு தெரிஞ்சுக்கலாமா? உன்னையும் அந்த வீட்டுல உள்ளவங்களுக்கு பிடிக்கல. நீ வேலை பாக்குறது அவங்க கண்ணுங்களை கரிக்குது. நம்ம குழந்தைய அவங்க பாரம்னு நினைக்கிறாங்க. என்னை அடிச்சு கொள்ற அளவுக்கு என் சகோதரர்களுக்கு ஆத்திரம். இத்தனையும் சிந்திச்சு பார்த்ததுல நாம உடனடியா தனி குடித்தனம் செய்ய போறோம். என் மேலதான் பழி வந்து சேரப்போகுது. இது வனிதாவோட வஞ்சம். நம்மளையெல்லாம் அவமானப்படுத்த இத்தனை காலம் சேர்ந்திருந்த குடும்பத்தை கலைக்க இவ திட்டமிட்ட செஞ்ச சதி, அது இதுன்னு உங்க அம்மா புலம்புவாங்க. உனக்கு நான் வேணுமா? அந்த ஆத்திரக்கார கும்பலோட அனுசரணை வேணுமா? நீ எவ்வளவு பிரியமா உண்மையா உழைச்சாலும் உனக்கு அவங்க கிட்ட நல்ல பேரே கிடைக்காது. யோசிச்சு சொல்லு. நான் உங்க மனைவி, நீங்க எனக்கு வாழ்க்கை துணைவர். அதனால நீங்க போற இடத்துக்கு தானே நானும் போய் வாழணும். இதுல தீவிரமா யோசிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. எங்க போய் குடியேறதுன்னு தான் கவலையா இருக்கு. ஒரு நல்ல வீடு கிடைக்கிற வரைக்கும் ஹோட்டல்ல தங்கிக்கலாம். அது கட்டுப்படியாகாத சங்கதி. உடனடியா வாடகைக்கு நமக்கு ஏத்தபடி வீடும் கிடைச்சிராது. எனக்கு ஒரு யோசனை தோணுது. சொல்லு, கேட்டுக்கிறேன். நம்ம குழந்தைய பாத்துக்கிற நர்மதா அம்மாட்ட நான் பேசி பாக்குறேன். அவங்க வீடு சின்னதுதான், இருந்தாலும் நாம சமாளிக்க முடியும். பின்பக்கத்து அறையையும் தாழ்வாரத்தையும் நமக்கு வாடகைக்கு விட்டாங்கன்னா ரொம்ப நல்ல யோசனை. நம்ம குழந்தையும் அவங்க பாத்துப்பாங்க. அதுக்கு பணம் கொடுத்துடலாம். வாடகையா அவங்க கேக்குற தொகையும் கொடுத்துட்டா நமக்கு லாபம். அவங்களுக்கு இந்த ஏற்பாடு சௌகரியமானது. நம்ம குழந்தை அன்பானவங்க கவனிப்புல நாம வசிக்கிற வீட்டிலேயே வளர்றான்னு மனசுக்கு நிம்மதி வரும். பகல் உணவு நேரத்தின் போது குழந்தையை பார்த்து வர சென்ற வனிதா அந்த ஏற்பாட்டை பற்றி நர்மதாவிடம் விசாரித்தாள். இந்த சின்ன வீட்லயா வசிக்க விரும்புறீங்க? உங்களுக்கு விருப்பம்னா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்று அவள் அந்த ஏற்பாட்டை வரவேற்றாள். டெம்போ ஒன்றை ஏற்பாடு செய்துவிட்டு மருமகள் வீட்டுக்குள் விரைவாக வந்து தன்னுடைய சாமான்களை எடுத்து மூட்டை கட்டுவதைக் கண்டு கோமதி உண்மையில் வேலை வாங்கலாம் என்று நினைத்தவளுக்கு பெருத்த ஏமாற்றம். அதிகமாக ஆர்ப்பாட்டம் செய்ததின் விளைவு அவர்கள் இருவரும் வெளியே புறப்பட்டு விட்டார்களே. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? இடுப்புல கைகளை ஊன்றிக்கொண்டு மிரட்டும் குரலில் கேட்டாள். அத்தை, உங்க மகன் மருத்துவமனையிலிருந்து திரும்பி இங்க வர பிரியப்படல.
அதனால நாங்க தனி கொடுத்தனும் செய்ய போறோம். மாடியில் இருந்த நாகமணி இறங்கி ஓடி வந்தாள். அத்தை, சாமான்கள் என்னென்ன எடுத்துட்டு போறான்னு பாக்குறது நல்லது இல்லையா? போற போக்குல ஏன் சீர் சாமான்களையும் எடுத்துட்டு போயிட்டா? வனிதா அவளை மௌனமாக வெறித்து விட்டு மாமியாரிடம் சொன்னாள். உங்க மகன் தான் சாமான்கள் என்ன ஏதுன்னு ஒரு பட்டியல் போட்டு தந்திருக்கிறாரு. ஏன் சாமான்கள் எதுன்னு எனக்கு தெரியும். எல்லாத்தையும் காட்டி உங்க அனுமதியின் பேர்ல தான் வண்டியில ஏத்துவேன், கவலை வேண்டாம் என்றாள். அவளது இரும்பு பீரோ, அவள் பேரில் பதிவாகி இருந்த கேஸ் அடுப்பு, அவளது பிறந்த வீட்டில் தந்த படுக்கை, தலையணை, சமையல் பாத்திரம் என்று ஒன்றையும் மறக்காது வண்டிக்குள் ஏற்றி முடித்தாள். முன்னரே அளந்து கொண்டிருந்த மாமனாரிடம் வந்து வணங்கினாள். உங்களோட சேர்ந்து வாழத்தான் ஆசைப்பட்டோம், கொடுத்து வைக்கல. போய் குடுத்தனத்தை ஒழுங்கா செய்ததும் முகவரியை தெரிவிக்கிறோம். நீங்க எப்ப நினைச்சாலும் எங்க வீட்டுக்கு வரலாம் மாமா, அதுவும் உங்க வீடுதான் சொல்லிவிட்டு திரும்பினாள். மாமியார் கோமதி கண்களில் நெருப்பு பொறி பறக்க நின்று கொண்டிருந்தாள். என்னைக்கு இந்த வீட்டுக்குள்ள நீ அடியெடுத்து வச்சியோ அன்னைக்கே தெரியும் ஒரு பிள்ளைய இந்த ராட்சசி கிட்ட சேர்த்துட்டோங்கிறது. ஒரு நாளைக்கு இல்லாட்டா ஒரு நாள் இவ அவனை அங்கிருந்து கடத்திட்டு போயிடுவாளோன்னு நினைச்சேன். அப்படியே செஞ்சிட்டியே மகராசி, போதும் உன் போலி கும்பிடு. போற இடத்துலயாவது ஒழுங்கா குடுத்தனத்தை பண்ணி குப்பையை கொட்டு. படபடவென கத்தினாள். அவளுக்கு மூச்சு இறைத்தது. மீனா, நான் போயிட்டு வரேம்மா. நாத்தியை பார்த்து புன்முறுவலித்து விட்டு ஓரகத்திகளிடம் சொல்லிக் கொள்ளாது கிளம்பி விட்டாள். எவ்வளவு திமிரு, அடங்காப்பிடாரித்தனம். போய் கணவனும் பொண்டாட்டியும் பெரிய பங்களால தான் வாழ போறாங்க. இவங்க சம்பாதிக்கிறது இந்த விலைவாசியில சோத்துக்கு காணாது. படட்டும், பட்டாத்தான் புத்தி வரும். உருமினாள் நாகமணி. புத்தி வந்தப்புறம் மன்னிச்சுக்கோங்கன்னு இந்த வீட்டு வாசல் படியை மிதிச்சா காலை வெட்டிடுவேன். கணவனை போல இவளும் அப்புறம் சுகந்தி மருத்துவமனைக்கு ஓடணும். தாழ்ந்த குரலில் தன் ஓரகத்தியிடம் சொல்லி சிரித்தாள். தங்களது வாழ்க்கையில் முள் போல குத்தி கொண்டு கண்ணில் பட்ட மண்ணாக உறுத்தி கொண்டு இருந்த வனிதா வீட்டை விட்டு ஒழிந்தாள் என்ற நினைவில் அவர்களுக்கு ஏகப்பட்ட நிம்மதி. டெம்போ நகர்ந்து தெருவை விட்டு மறைந்து சாலைக்குள் புகும் வரை பிரமையுடன் பார்த்து கொண்டு நின்ற கோமதிக்கு ஆத்திரம் ஏற்பட்ட போதிலும் அடிவயிற்றில் பகீர் என்ற ஒரு திகில் உணர்வில் ஆடி போனாள். பிரபுவும் வனிதாவும் வீட்டை விட்டு போய்விட்டது உண்மைதான் என்று மனதில் ஏற்பட்ட வியப்பு அடங்க வெகுநேரம் பிடித்தது. அன்று ஞாயிற்றுக்கிழமை, அவர்கள் இருவருக்கும் ஓய்வு நாள். பிரபு படுக்கை மீது சோம்பலுடன் புரண்டு கொண்டிருந்தான். வனிதா விடியும் முன் எழுந்து குளித்து மாற்றுளை அணிந்து முடியை வாரி முடித்து பொட்டு வைத்துக் கொண்டு தோட்டத்திற்குள் வந்தாள். ஒரு ஆண்டுக்கு முன் சுவற்றோரமாக அவள் நட்டு வைத்த மல்லிகை செடி பூக்க தொடங்கிவிட்டது. நல்ல கவனிப்பு இருந்ததால் அந்த சிறு தோட்டத்தில் செடிகள் பசுமையாக கண்ணுக்கு குளிர்ச்சி தரும் வகையில் அடர்ந்து வளர்ந்திருந்தன. வாசல் அருகே வளர்ந்து கொண்டிருந்த விருட்சி செடியில் கொத்து கொத்தாக சிவப்பு பூக்கள். வனிதாவுக்கு கணவன் குழந்தைகள் மீது எத்தனை அன்போ அத்தனை அன்பு தோட்டத்தின் மீதும். மாமியார் மாமனார் என்ற கூட்டு குடும்பத்தில் இருந்து அவர்கள் வெளியேறி தனி குடித்தனம் துவங்கிய போது ஆரம்பத்தில் அதிக சிரமம் அனுபவித்தது உண்மை. நர்மதா அந்த சிறு அறையில் அவளும் கணவனும் குழந்தை மோகனும் தரையில் படுக்கை விரித்துத்தான் உறங்கினர். பிரபு மிகவும் உயர்மட்டத்தில் இருந்து வந்தவன் அல்ல என்றாலும் அவனுக்கு நினைவு தெரிந்த காலத்தில் இருந்து மத்திய குடும்பத்தார் அனுபவித்த வசதிகளை ஏற்று பழக்கப்பட்டவன். கட்டிலின் மீது பஞ்சு மெத்தையில் படுத்து உறங்கிய பழக்கம், சாப்பாட்டை மேஜையில் பரிமாற நாற்காலியில் உட்கார்ந்து சாப்பிட்ட வழக்கம், மின்விசிறி இல்லாது உறங்கியதே கிடையாது. ஆரம்பத்தில் அவர்கள் இருவரது சம்பாத்தியத்தில் அந்த சலுகைகள் எல்லாம் கிட்டாதவைகளாக இருந்தன. பின்பக்கத்து அந்த அறையில் ஒரு சிறு ஜன்னல் வழியே காற்று புகுந்தது என்பதை விட கொசுக்கள் தான் அதிகம் உள்ளே வந்தன. தரையில் படுக்கை விரித்துக் கொண்டு படுக்க சிரமப்படுவது போதாது என்று அடையாக அப்பிக்கொண்ட கொசுக்களின் உபத்திரவம், காற்று இல்லாத புழுக்கத்தில் வேக வேண்டிய நிர்பந்தம், தரையில் உட்கார்ந்து சாப்பிட்டு எழுவதற்குள் அவன் பட்டப்பாடு. சும்மாவா கிடைக்கும் சுதந்திர வாழ்வு? பற்களை கடித்துக் கொண்டு பொறுத்து கொண்டிருந்தான். அநேக நாள் பனை விசிறியால் இரவு முழுவதும் உறங்காது கணவனுக்கு விசிறி கை சோர்ந்து விடியும் தருவாயில் உறங்கிவிட்டு வேலை செய்யும் இடத்திலே உற்சாகமாக செயல்பட முடியாது வனிதா திண்டாடினாள். எந்த ஒரு சங்கதியையும் உடலும் மனமும் கொஞ்ச காலத்தில் ஏற்றுக்கொண்டு விடுவது இயற்கையின் அற்புதம். அரண்மனையிலே சொகுசாக வாழ்ந்த அரசிளங்குமரன் கூட யுத்தத்தில் சதி காரணமாக கைதாகி மாற்றான் சிறையில் பல ஆண்டு அடைபட்டு இருந்ததாக எத்தனையோ கதைகள் படித்திருக்கவில்லையா? அதுபோல நமக்கும் இந்த சிரமமான வாழ்க்கை பழக்கப்பட்டு விட்டது என்று தன்னையே சமாதானப்படுத்திக் கொண்டு வாழ முயன்ற போது அவர்கள் வாழ்க்கையில் திடீர் முன்னேற்றம் தானே தேடிக்கொண்டு வந்து சேர்ந்தது. அவளது அலுவலகத்தில் அந்த பகுதியின் தலைவர் ஓய்வு பெற்றதும் அவளுக்கு அந்த தலைமை பதவியும் சம்பள உயர்வும் பிற சலுகைகளும் தரப்பட்டன. எத்தனை மகிழ்ச்சிகரமான செய்தி என்று அவள் ஆனந்தத்துடன் கணவனிடம் சொல்ல ஒரு ஆட்டோவை பிடித்துக் கொண்டு வீடு வந்த போது அவளிடம் சொல்ல அவனும் மகிழ்ச்சியுடன் காத்திருந்தான். அடுத்த மாத ஆரம்பத்தில் இருந்து அவன் பதவியும் வெகுவாக உயர்ந்து விட்டது.
சம்பளம் அதிகமானதுடன் பல சலுகைகள், கார் வசதி, வீட்டு வாடகை, மருத்துவ செலவுக்கு ஆதரவு முதலிய சலுகைகளை கேட்டபோது அவளால் மகிழ்ச்சியை கட்டுக்கொள்ள முடியவில்லை. துன்பம் வரும்போது கட்டுக்கட்டாக வரும் என்பார்கள். அதுபோல நல்ல காலம் பிறக்க ஆரம்பித்து விட்டால் அது ஒரு தொடர் சங்கிலி போல பிரமிப்பு ஊட்டுகிறதே. மல்லிகை பூக்களை பறித்து பூக்கூடையில் நிரப்பிக் கொண்டிருந்தவளை ஜன்னல் வழியே பிரபு கூப்பிட்டான். சாமி பூஜையை முடிச்சுக்கிட்டு சீக்கிரம் எங்களோட வயிற்று பூஜையை கவனிக்க முடியுமா? சிரித்தான். வீட்டிலே முரடன் என்று பெற்றோர் அண்ணன்மார்களிடம் பிரசித்தி பெற்றிருந்த பிரபு அவள் வரை மிகவும் அன்பான கணவன். அவளது சிரமங்களை புரிந்து கொண்டு சமயத்துக்கு கை கொடுத்து அனுசரணையுடன் அவளை ஒரு மலர் போல அவன் பார்த்து கொண்டதால் தான் அவளால் வாழ்க்கையின் பல சிரமங்களை சமாளிக்க முடிந்தது. சர்மிளா எழுந்துட்டா, எழுந்ததும் அவ என்ன பண்ணுவான்னு தெரியும் இல்லையா, சீக்கிரம் வா என்று மறுபடி அவளை கூப்பிட்டான் பிரபு. தனிக்குடித்தனம் சென்று ஆண்டுகள் 7 மின்னலாக மறைந்து போயின. உத்தியோக உயர்வு ஏற்பட்ட உடனேயே பிரபு வங்கியில் கடன் வாங்கி அடையாறில் பஸ் நிறுத்தத்தின் அருகே இருந்த அந்த சின்ன வீட்டை வாங்கினான். இன்னும் கொஞ்சம் கடன் எடுத்து அதை சீர்திருத்தி கட்டி முடித்து நர்மதா வீட்டிலிருந்து சொந்த வீட்டுக்கு குடியேறிவிட்டாள். ஆனாலும் தொடர்ந்து நர்மதா அவர்களுக்கு உதவி கொண்டிருந்தாள். குழந்தை மோகனுக்கு சகோதரி பிறந்தவுடன் 2 குழந்தைகளை பார்த்து கொள்ள நர்மதா தேவைப்பட்டாள். கொஞ்சம் கூடுதலான சம்பளத்தை கொடுத்து அவளை தங்கள் வீட்டையும் குழந்தையையும் கவனித்துக் கொள்ள ஏற்பாடு செய்து விட்டிருந்தான் பிரபு. மோகன் அருகில் இருந்த நர்சரி பள்ளியில் படிக்க தொடங்கிவிட்டான். பட்டாம்பூச்சி போன்று விசிறி மடிப்பு கவுனில் வீடு முழுவதும் தத்தி ஓடி சிரித்து கைத்தட்டி ஆரவாரம் செய்த சர்மிளா அவர்களது ஆசையை ஆட்கொண்டு விட்டிருந்தாள். அதுவும் பிரபுவுக்கு தன் மகள் மீது கொள்ளை ஆசை. அவள் பிறந்த உடனேயே அவனுக்கு வேலையில் இன்னொரு உயர்வும் சம்பள கூடுதலும் கிடைத்தது. சொந்த வீட்டிற்கு வந்து குடியேறி விட்டோம் என்றும் பல முன்னேற்றங்கள் ஏற்பட்டதை குறித்தும் அவளை தன் அதிர்ஷ்ட அடையாளமாக கொண்டாடினான். மல்லிகை பூக்கள் நிறைந்த கூடையுடன் அவள் உள்ளே வந்தபோது அப்பாவின் முதுகில் குதிரை சவாரி செய்து கொண்டு முன்னரையை கிடுகிடுக்க வைத்துக் கொண்டிருந்தாள் சர்மிளா. பூஜையை முடித்துக் கொண்டு நான் வரதுக்குள்ள அப்பாவும் பிள்ளைங்களும் தயாரா சாப்பிட காத்திருக்கணும் என்று வேடிக்கையாக கூறிவிட்டு விரைந்தாள். குழந்தைகளை குளிப்பாட்டி துடைத்து சுத்தமாக உடுத்தி தானும் குளித்து உடுத்தி கொண்டு இருவரையும் 2 கைகளால் வாரிக்கொண்டு வந்து சாப்பிட உட்கார்ந்தான் பிரபு. நாம ஒரு அழகான திருப்தி நிறைஞ்ச குடும்பம் இல்லையா? கேட்டபடி இட்லியை பிட்டு சர்க்கரையில் தொட்டு தன் 3 வயது மகளின் வாயில் ஊட்டினான். மேல போட்டுக்கிட்டு சட்டை அழுக்கு பண்ணிடாத என்று சொல்லிக் கொண்டே மகனுக்கு தன் கையால் பலகாரத்தை ஊட்டி கொண்டிருந்தாள் அவள். ஆனால் மனதில் ஒரு சிறு உறுத்தல். 2 நாட்களாக அவள் தன் கணவனிடம் சொல்ல விரும்பிய அந்த சங்கதியை சொல்லாது மறைத்து வைத்துக் கொண்டு திண்டாடும் உணர்வின் அழுத்தம். நீயும் உட்கார்ந்து சாப்பிட்றதானே, இன்னைக்கு ஒரு நாள் தானே இப்படி சாவகாசமா சாப்பிட முடியுது. ஆமா வனிதா அம்மா, ஏன் ஒரு மாதிரி இருக்க? அவளது கரத்தை பிடித்து இழுத்து அருகில் அமர்த்திய பிரபு விளையாட்டாக கன்னத்தை வருடினான். சும்மா சொல்லக்கூடாது, என் பொண்டாட்டி ரொம்ப அழகிதான், அதுவும் சர்மிளா பிறந்தப்புறம் ரொம்ப கூடிட்டு இருக்கேன். ஆமா வனிதா அம்மா, நீங்க முகத்துக்கு என்ன சோப்பு உபயோகிக்கிறீங்க? இப்படி மழை மழைன்னு உங்க சர்மம் பட்டு போல இருக்கிற ரகசியம்? கொஞ்சினான். சாதாரண நாட்களாக இருந்திருந்தால் அவள் அதை ரசித்து மகிழ்ந்து தானும் கொஞ்சியபடி அவனது தோளின் மீது சாய்ந்து விட்டிருப்பாள். மணலாக மனதை ஒரு விவகாரம் உறுத்தி வேதனை செய்யும் போது அவளால் பூரண மகிழ்ச்சியுடன் இருக்கவே முடியவில்லை. முதல் நாள் மாலை வேலை முடிந்து அண்ணா சாலை கடை தெருவில் குழந்தை சர்மிளாவுக்கு சில புது உடைகள் வாங்க அவள் கடைகளில் பார்வையிட்டுக் கொண்டிருந்தாள். அன்று வீட்டை விட்டு தன் சாமான்களுடன் வெளியேறிய வனிதா ஆண்டு 7 ஆன போதிலும் தன் புக்ககம் பக்கம் திரும்பவே இல்லை. எக்காரணம் கொண்டும் அவர்களது உறவை புதுப்பித்துக் கொள்ளக் கூடாது என்பது கணவனின் உத்தரவு. மருத்துவமனைக்கு கூட வந்து எட்டி பார்க்காது மனம் கல்லாகி விட்டிருந்த அவர்கள் யாரை பற்றியும் மறந்து கூட அவன் தன் மனைவியிடம் பேசுவதில்லை. அப்படி ஒரு வைராகியமாக அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். கடைக்குள் புகுந்து வேண்டியதை வாங்கி கொண்டு அவள் வெளியே வரும்போது தள்ளாடி கொண்டு படியேறி வரும் அந்த கிழவரை பார்த்து திடுக்கிட்டு போய்விட்டாள். லோகநாதன் சுபாவத்திலே கொஞ்சம் ஒடிசலான ஆசாமிதான். பின்மண்டையில் லேசான வழுக்கை, கொஞ்சம் இருந்த முடியில் நரை மிகுந்து இருக்கும். படி ஓரத்தில் இருந்த கைப்பிடியை கெட்டியாக பிடித்து கொண்டு மெல்ல திணறியபடி ஏறி வரும் அந்த கிழவர் அவளது அருமை மாமனாரா? அவளுக்கு என்றுமே அவளது மாமனார் மீது கோபம் ஏற்பட்டதில்லை. தான் வீட்டுக்கு தலைவன் என்ற ஆதிக்கத்தை செலுத்த தெரியாத மனிதன். சர்வாதிகாரியாக வளைய வந்த மனைவி கோமதியின் கைபொம்மையாகி போய்விட்டவர். அவருக்கு மகன் பிரபுவையும் அவன் மனைவி வனிதாவையும் பிடிக்கும். ஆனால் தனது பிரியத்தை அவர் வெளிப்படையாக காட்டிக்கொள்ள அஞ்சி மென்று விழுங்கி கொண்டு மனைவியின் பேச்சுப்படி அவர்களை அவ்வப்போது அதட்டிக் கொண்டிருந்தார். அவரது கோபம் அத்தனையும் போலி என்பதை வனிதா நன்றாகவே புரிந்து கொண்டிருந்தாள். மாமனாரை பற்றி அனுதாபத்துடன் நினைக்கும் போதெல்லாம் அவளுக்கு அந்த நிகழ்ச்சியின் நினைவு வந்து நெஞ்சை வருடும். வனிதாவுக்கு கொய்யாக்காய்கள் என்றால் மிகவும் பிரியம். ஏதோ பேச்சுவாக்கில் ஒரு நாள் சொல்லிவிட்டிருந்தாள்.
ஒரு நாள் மாலை வேலையிலிருந்து அவள் திரும்பி கேட்டை திறந்து கொண்டு உள்ளே நுழையும் முன் லோகநாதன் வந்து வழிமறித்தார். இந்தா பிடி, அலகாபாத்ல இருந்து என் சிநேகிதன் வந்திருக்கான், பார்க்க போயிருந்தேன், சாப்பிட கொடுத்தான். உன் நினைவு வந்துருச்சு. தாய்மை அடைஞ்சிருக்கிற நிலையில உனக்கு வாய்க்கு சுவையா சாப்பிட பிடிக்கும். இங்கேயும் வசதி இல்ல, பிறந்த வீட்லயும் உன்னை கவனிக்க முடியல. ரொம்ப தித்திப்பா இருக்கும், உள்ள ஒரு விதை கூட இருக்காது. மாமா, அது நீங்க சாப்பிட உங்க சிநேகிதர் கொடுத்தது. உனக்கு இப்போ இதெல்லாம் சாப்பிட ஆசையா இருக்குமே, சாப்பிடு. இந்த பழத்தை போல கொழு கொழுன்னு ஒரு பேரம் பிறக்கட்டும் என்று ஆசீர்வதித்தபடி பழத்தை அவள் கையில் கொடுத்தார். குளியல் அறைக்குள் அதை திருட்டுத்தனமாக கத்தியால் அறுத்து துண்டமிட்டு சாப்பிட்ட போது அவள் கண்கள் பனித்து போயின. வெளிப்பார்வைக்கு கடுமையாக தெரியும் லோகநாதன் உண்மையில் தந்தைக்கும் மேல் அவளிடம் பாசம் வைத்திருக்கும் அன்பான மனிதர். பாவம், அவரை மற்ற இரு ஓரகத்திகளும் புரிந்து கொள்ளாது சில சமயம் எத்தனை அசட்டை செய்கிறார்கள். சில்லுன்னு தண்ணி வேணுமா? குளிர்சாதன பெட்டியில பாட்டில நிரப்பி வச்சிருக்கே, எடுத்து குடிக்கிறது. மோர் கொண்டு வர சொல்றீங்களா? வேலைக்காரிட்ட கொடுத்தனுப்புறேன், கை வேலையா இருக்கேன் என்று கதை புத்தகத்துடன் அரை மனதாக அசட்டையாக மோரை டம்ளரில் நிரப்பி வீடு கூட்டும் வேலைக்காரியிடம் கொடுத்து அனுப்புவாள் பெரிய அண்ணி. மாமனார் அவளுக்கு துச்சம். வனிதா அந்த வீட்டை விட்டு வெளியேறியதும் பாவம் மனிதர் ரொம்ப அவதிப்பட்டிருப்பார் போலிருக்கு. முன்னை விட ரொம்பவே இழைச்சு போய் குச்சி போல இருக்காரே. அவள் வியப்புடன் அவர் பக்கம் திரும்பிய போது அவர் திகைப்புடன் நின்று விட்டார். கண்களை இடுக்கிக் கொண்டு தொண்டையை செரும்பிக் கொண்டு மெல்லிய குரலில் கேட்டார். ஏமா வனிதா, பிரபுவும் குழந்தைங்களும் சௌக்கியம் தானே? என் பேத்திய பார்க்க கூட நான் கொடுத்து வைக்கல. என்ன செய்யறது, அப்படி ஒரு விதி. சலிப்பில் அவர் குரல் தடுமாறியது. இனம் காணாத ஒரு உணர்வு நெஞ்சை இருக்குவதை உணர்ந்தாள் வனிதா. தள்ளாடி கொண்டு தனியே புறப்பட்டு வந்திருக்கிறாரே, எதற்காக? உனக்கு தெரியுமோ என்னவோ, தேசிகனும் சிவகுருவும் இப்ப தனியா போயிட்டாங்க. அப்படியா? வனிதாவுக்கு மிகவும் அதிசயமாக இருந்தது. தேசிகனுக்கு அம்மா மேல் அதிக பிரியமாச்சே, அவர் கூடவா மனைவியுடன் தனி கொடுத்தவன் தேடிக்கிட்டார் எண்ணியவளாய் மெல்ல கேட்டாள். அப்போ வீட்டுல நீங்க 3 பேர் தான் இருக்கீங்களா? தேசிகனுக்கு கம்பெனி வாடகையில வீடு கிடைச்சதும் மனைவியோட புறப்பட்டு போயிட்டான். எல்லாரும் போனப்புறம் கிழவன் கிழவிக்கு வேலை செய்ய நான் தான் ஆப்டனா என்று ஒரு நாள் பெரிய சண்டை போட்டுக்கிட்டு சூர்யா தான் புருஷனோட கிளம்பிட்டா. சிறகு முளைச்ச குருவிகள் கூட்டுல இருக்குமாமா. கண்கள் நீர்த்திரையில் ஒளிவிட அவளை நிமிர்ந்து பார்த்தார். இங்க தனியா கடை பக்கம் என்ன வாங்க வந்தீங்க மாமா? அனுசரணையாக கேட்டாள். கிழவர் சொல்ல தயங்கினார். எச்சிலை விழுங்கி கொண்டார். இப்போ கொஞ்ச காலமா நாங்க கொஞ்சம் சிரம நிலையில தான் இருக்கிறோம். மாடி பகுதியை வாடகைக்கு விட்டு அந்த பணத்துல குடுத்தனம் நடத்துறோம். பிள்ளைங்க யார் கையும் எதிர்பார்க்க முடியல. கல்யாணம் செஞ்சு வைக்க வகை இல்ல. வீட்டோட பொண்ணை வச்சு ஊறுகாயா போடுறதுன்னு உன் மாமியாருக்கு இப்பத்தான் புத்தி வந்திருக்கு. மீனாவுக்கு இப்போ கிட்டத்தட்ட 24 வயசு ஆகுதே. இன்னும் கொஞ்ச காலம் போனா கல்யாணத்தை பத்தி மறந்துட வேண்டியதுதான். எங்களுக்கு அப்புறம் அவ என்ன செய்வா? நீ கேட்டா ஆச்சரியப்படுவ. மீனா தட்டெழுத்து சுருக்கெழுத்து கத்துக்கிட்டு இப்ப வீட்டுக்கிட்டே இருக்கிற ஒரு கடையில கணக்கர் வேலை செய்யறா. மாசம் 300 ரூபா கொண்டு வரா. அதையாவது சேர்த்து வச்சா. உதட்டை கடித்து கொண்டாள் வனிதா. பெண்கள் வேலைக்கு போவதை வெறுத்த கோமதி இப்போது தன் மகளையே வேலைக்கு அனுப்புகிறாள். அவரவர் தேவை வரும்போது கொள்கைகள் மாறி போகின்றனவே. 2 பனியனும் ஒரு லுங்கியும் வாங்கிட்டு போக வந்தேன். உள்ள போட சுத்தமா ஒண்ணும் கிடையாது. தாம் தூணு அப்ப செலவழிச்சதுனால இப்போ பத்தாக்குறையால நாங்க 3 பேரும் ரொம்ப அவதிப்படுறோம். உன் மாமியாருக்கு மூக்கு கண்ணாடி மாத்திக்கணும். பழைய கண்ணாடியோட பவர் குறைஞ்சு போச்சு. எதுவும் படிக்க முடியலன்னு வேதனைப்படுறா. டாக்டர்கிட்ட கூட்டு போய் பரிசோதிச்சு புது கண்ணாடி வாங்க குறைஞ்சது 150 ரூபா பிடிக்கும். என்னவோ உன்னை கண்டதும் மனசு விட்டு பேசணும்னு தோணுச்சு. இதெல்லாம் சொன்னேன். எப்பவாவது சூர்யாவையும் நாகமணியும் நான் அங்க பாக்குறது உண்டு. உன்னை போல நின்னு நிதானிச்சு என்னை விசாரிக்கிறது இல்ல. போக்கத்த கிழவன்னு அவங்களுக்கு ரொம்ப அசட்டை. போட்டுமாமா? ஏம்மா உனக்கு இந்த செலவு? கிழவர் மறுத்ததை அவள் ஏற்கவில்லை. கூடவே வெளியில் வந்து ஒரு ஆட்டோவை பேசி அதற்காக முன்கூட்டியே அவர் கையில் 10 ரூபாய் நோட்டுடன் தன் கையில் எஞ்சியிருந்த 2 100 ரூபாய் நோட்டுகளையும் வைத்தாள். என்னம்மா இது, எனக்கு வெக்கமா இருக்கு. கிழவர் கண்கலங்கி போனார். மாமா, எனக்காக அலகாபாத் கொய்யாக்காய அன்போட கொண்டு வந்து கொடுத்தது ஞாபகம் இருக்கு. மகளை போல என்ன நீங்க நினைச்சு அன்பு காட்டினீங்க. அப்பாவை போல உங்களை நான் நினைச்சு பாசம் காட்டுறது தப்பு இருக்கா? அத்தைக்கு முதல்ல கண்ணாடி புதுசு வாங்க ஏற்பாடு செய்யுங்க. உன்கிட்ட இருந்து பணம் கிடைச்சதுன்னா ஒரு சமயம் அவ ரொம்ப மன கசந்துக்குவாளோ என்னவோ. நீ வீட்டை விட்டு போனப்புறம் உன்னையும் பிரபுவையும் பத்தி அவ ஒரு நாள் கூட வாய் திறந்து பேசினது இல்ல. நானும் உங்க மகன்கிட்ட இத பத்தி சொல்ல பயப்படுவேன் மாமா. அவரும் நடந்ததை இன்னும் மறக்கல. மனசுல வஞ்சம் நிறைய இருக்கு. ஆனா உன் மாமியாரும் மத்தவங்களும் பழிய உன் மேலத்தானே போடுறாங்க. வனிதாவோட வஞ்சத்தை பாத்தியான்னு உன்னைத்தான் துரத்துறாங்க. ஆனா நீ என்னைக்குமே எங்களோட அருமையான பணிவான மருமகள்ங்கிறது எனக்கு தெரியும்.
வரட்டுமாம்மா? மேல் துண்டால் கிழவர் கண்களை துடைத்துக் கொண்டு ஆட்டோவில் ஏறி நகர்ந்தார். வீட்டுக்கு வந்த பின்னரும் அவரால் கண்களில் இருந்து வழிந்த கண்ணீரை நிறுத்த முடியவில்லை. ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு எல்லோரும் ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருந்தால் வாழ்க்கை எத்தனை நிறைவாக இருந்திருக்கும். என்ன, நான் கேட்கறதுக்கு பதில் இல்லாம எங்கேயோ பார்த்துக்கிட்டு யோசனையா இருக்க? செல்லமாக அவள் கன்னத்தை கிள்ளினான் பிரபு. வனிதாவுக்கு வாயை திறக்க முன்னெஞ்சு படபடவென அச்சத்தில் துடித்தது. 2 நாளைக்கு முந்தி அண்ணா சாலையில குழந்தைக்கு துணி எடுக்க போனேன் பாருங்க. உன் சிநேகிதி இப்ப அமெரிக்கால டாக்டரா வாரி கொட்டுறாளே, அவளை சந்திச்சியாக்கும் சிரித்தான் பிரபு. வாரி கொட்டுற சிநேகிதிய பார்க்கல, வாடி போன உங்க அப்பாவை என் மாமனார பார்த்தேன் என்று சொல்ல தயக்கமாக இருந்தது. துணிவை வரவழைத்துக் கொண்டு சொன்னாள். உங்க அப்பா பாவம் ரொம்ப ஒடுங்கி போயிட்டு இருக்கிறாரு. கடைக்கு ஏதோ வாங்க வந்தாராம். பேசினியா அவரோட? கடுமையான குரலில் அதட்டினான் பிரபு. சௌக்கியமான அவர் கேட்கிறப்போ பேசாம எப்படி வர முடியும்? அவங்களோட பேச இனி என்ன இருக்கு? உனக்கு தெரியுமா, இந்த நகரத்துலதான் என் அண்ணன்மாருங்க 2 பேரும் வேலை பார்க்கறானுங்க. எத்தனையோ வாட்டி நான் அவங்கள இந்த கூட்டத்துல இந்த பார்ட்டிலன்னு பாக்குறேன். கூட பிறந்தவங்கன்னு அடையாளம் காட்டிக்கிறது இல்ல, கிடக்குறாங்க. இவங்க எப்போ அந்த வீட்டை விட்டு நான் வந்தனோ அப்பவே அவங்களோட வாழ்ந்த நினைவை ஏட்ட மூடி வச்சிட்டேன். நீ இப்போ ஏன் புறப்பட்ட? கால வேளை நான் சந்தோஷமா குழந்தைகளோட பேசி சிரிச்சிட்டு இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? கோபத்துடன் அவளை வெறித்து பார்த்தான். ஆனாலும் உங்களுக்கு ரொம்ப கல் மனசு. இப்படி மனசை திடப்படுத்திக்கிட்டா தான் நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியும். ரத்த பாசம், சொந்த பந்தம்னு மனசு தளர்ந்து போனா முன்ன போல ஒரு சகதியில சிக்கி அடிமையா உழலணும் வனிதா. அவங்க பேச்ச விடு, இனி எடுக்காத. உங்ககிட்ட அனாவசியமா கோச்சிக்க எனக்கு பிடிக்காதுன்னு தெரியும் இல்லையா? இன்னைக்கு பகல் சாப்பாட்டுக்கு நாம குழந்தைங்களோட அமிர்தா ஹோட்டலுக்கு போயிட்டு வரலாமா? அவன் சட்டென்று பேச்சை மாற்றினான். ஆனால் வனிதாவால் தன் மாமனாரை பார்த்து மனதில் ஏற்பட்ட இரக்க உணர்வை சட்டென்று இறக்கிக் கொள்ள இயலவில்லை. அன்று மாலை அலுவலகம் மூட சிறிது நேரம் இருந்தபோது பையன் கதவை தள்ளி திறந்து கொண்டு உள்ளே வந்தான். யாரோ ஒரு அம்மா உங்களை அவசரமா பார்க்க வந்திருக்காங்க என்று சிறு காகித குறிப்பை மேஜை மீது வைத்தான். மங்களா, அவளது அக்கா, அவளை தேடிக்கொண்டு அலுவலகத்திற்கு வந்திருக்கிறாள். அவளுக்கு தன் பங்களாவை விட்டு சட்டென்று வெளிவந்து விடும் அவசியமில்லையே. வனிதா பக்கத்தில் வாழ்ந்த போது தங்கையை பார்க்க ஒரே ஒரு தடவை வந்து போனவள். உடனே வரச்சொல் என்று பையனுக்கு உத்தரவிட்டாள் வனிதா. பரபரப்புடன் உள்ளே நுழைந்த மங்களா தங்கை சுட்டிக்காட்டின இருக்கையில் உட்கார்ந்தாள். காஃபி, குளிர்பானம் ஒன்னும் தேவையில்லை. நான் வெளியே எதுவும் சாப்பிட மாட்டேன் தெரியும் இல்லையா? மிடுக்காக பேசியபடி சாய்ந்து கொண்டு கண்களை சுற்றிலும் ஓட்டினாள். ஏசி அறை, சன்மைக்கா இழைத்த மேஜை, பின்னால் ஃபைல்களை அடுக்கி வைத்திருக்கும் கண்ணாடி கதவு பொருத்திய அலமாரி. மேஜையின் ஒரு பக்கம் சிவப்பு வண்ணத்தில் தொலைபேசி இன்டர்காம். அப்பப்பா, என்ன தடபுடல்! மங்களா எண்ணி பெருமூச்சு எறிந்தாள். உதவி மேனேஜர் பதவிக்கு உயர்த்தப்பட்டிருக்கேன்னு கேள்விப்பட்டேன். மகிழ்ச்சி. உள்ள எல்லாம் நல்லாத்தான் இருக்கு, ஆனா தெருவுக்குள்ளதான் கால வைக்க முடியல. வெளியே அழகா இருக்கிற மாதிரி தெரிஞ்சுக்க உள்ள அசிங்கமாவே இருப்பதை விட இது தேவலல்ல? சிரித்தாள் வனிதா. மங்களா முகம் சுருக்கி போனாள். ஆனாலும் வந்த காரியத்தை சொல்லி முடிக்க வேண்டுமே. உன் அத்தானுக்கு தெரியாம, மாமியாருக்கு கூட சொல்லாம கடைக்கு போறாப்புல வந்திருக்கேன். ஒரு உதவி தேவைப்படுது. என் நாத்தி சியாமலாவோட கணவன் சொந்தமா தொழில் துவங்க இருக்கான். கடனா அவசரத்துக்கு ஒரு 10,000 கொடுத்து உதவுனா நான் சிறுக சிறுக சீக்கிரம் தந்து கடனை அடைச்சிருவேன். இவ்வளவு பெரிய தொகையை புரட்டக்கூடிய தகுதி எனக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களாக்கா? பெரிய வேலை பாக்குற உன் கணவனும் பெரிய வேலையில இருக்கிறான். வீடு, கார்னு இப்ப வசதியா வாழும். நீங்க 10,000 வங்கியில வச்சுக்காமலா இருப்பீங்க? உறவினர்கள் கிட்ட கடன் வாங்குறதும் கொடுக்கறதுங்கிற சங்கதி என் கணவருக்கு பிடிக்காது. அவரை கேட்காம நான் எதுவும் செய்யறதில்ல. நீயும் உன் கணவரும் எத்தனை அந்யோன்யமா இருக்கிறீங்கன்னு சொல்லாம சொல்ற. பெரிய வேலை பாக்குறோம், வீடு வாசல் வந்துடுச்சுன்னு உனக்கு ரொம்ப கர்வம். அப்போ என்கிட்ட கடன் வாங்க வந்தியே, உன் கணவர் அனுமதி தந்தாரா? அவர் அடிபட்டு தன்னில தெரியாம ஆஸ்பத்திரியில கிடந்தாரு. நான் உன்கிட்ட கடன் வாங்க போனது தப்புன்னு அப்புறம் சங்கதி தெரிஞ்சப்போ கண்டிச்சாரு. என் நகையை வித்து நிலைமையை சமாளிச்சது நல்லதா போச்சு. புரியுது, நீயும் உன் நகை நட்டுகளை வச்சு உன் நாத்தி கணவனை கை தூக்கி விடு. என்கிட்ட வந்து ஏன் கேக்குறான்னு சொல்ல வந்த இல்லையா? இப்படி வாய்க்காரியா சண்டைக்காரியா இருந்ததுனால்தான் உன்னால உன் மாமியாரோட வாழ முடியல. என் மாமியார் கூட அடிக்கடி சொல்றது உண்டு, உன் தங்க பாக்க பசு போல இருக்கான்னு ஏமாந்துடாத, உள்ள இருக்கிற ஆளே வேற. புக்ககம் நொடிச்சு போயிருக்கிறப்போ அதை பத்தி கவலைப்படாம தான் உண்டு, தான் கணவன் குழந்தை உண்டுன்னு சுயநலக்காரியா வாழ்றாளே உன் தங்கன்னு வருத்தப்பட்டாங்க. அக்கா, உன் மாமியாரோட சான்றிதழ் எனக்கு தேவையில்லை. நீ ரொம்ப பொல்லாதவ. உன் சுற்றத்தார் எல்லாரையும் பழிக்கு பழி வாங்கணும்னு உன் மனசுல ரொம்ப வஞ்சம் இருக்கு. இருக்கட்டும், வெக்கத்தை விட்டு நான் உன் உதவியை தேடி வந்தேனே, என் புத்திய
மேலே முடிக்காது எழுந்து கதவை வேகமாக திறந்து கொண்டு சென்று விட்டாள் மங்களா. அக்கா அவளிடம் தனக்காக உதவி கேட்டால் நியாயம். அவளது நாட்டி கணவன், அவளது தங்கை என்று யார் யாருக்காகவோ உதவி கேட்பது நியாயமே இல்லையே. அதை கொடுக்க அவள் மறுத்தது சரியே. தன்னை சமாதானப்படுத்திக் கொண்டு மேஜை மேல் இருந்தவைகளை ஒழுங்கு செய்துவிட்டு வீட்டுக்கு கிளம்பினாள். நாட்கள் பல நகர்ந்தன. தனது தொழில் காரியமாக பிரபு டெல்லியில் 4 நாள் தங்க நேரிட்டது. நர்மதா அம்மாளுக்கு காய்ச்சல். குழந்தைகளையும் வீட்டையும் கவனித்துக் கொள்ள வர முடியவில்லை. வனிதா 1 வார விடுப்பில் வீட்டில் தங்கிவிட்டிருந்தாள். எண்ணெய் தேய்த்து முழுக்காட்டி விட்டு உணவை ஊட்டிய பின் குழந்தை சர்மிளா அயர்ந்து உறங்கி போனாள். மோகனது நர்சரி பள்ளியில் அன்று ஆண்டு விழா. மோகன் வீடு திரும்ப நேரம் பிடிக்கும். பிரபு இல்லாது குழந்தைகளின் சிரிப்பும் கூச்சலும் இல்லாமல் வீடு ஒரே அமைதியில் மூழ்கிவிட்டிருந்தது. பிற்பகல் நேரம் சாப்பிட தட்டை மேஜை மேல் எடுத்து வைத்தால் வாயில் மணி கனகனத்தது. பரபரப்புடன் விரைந்து சென்று கதவில் இருந்த கண்ணாடி துவாரத்தின் வழியே பார்த்தவள் திடுக்கிட்டு போனாள். அவள் நாத்தி மீனா முகத்தில் வடிந்த வியர்வையை கைக்குட்டையால் துடைத்தபடி வெளியே நின்று கொண்டிருந்தாள். சட்டென்று கதவை திறந்தாள். வாமா, நல்ல வெயில், கொட கொட இல்லாம புறப்பட்டிருக்கியே என்று அன்புடன் விசாரித்தபடி வரவேற்றாள். புக்ககத்துடன் போக்குவரத்து அற்று போயிருந்ததால் அதற்கு பின் அவள் முதல் முறையாக மீனாவை பார்க்கிறாள். சிட்டுக்குருவி போல கவலை ஏதுமின்றி வீட்டிற்குள் வட்டமடித்துக் கொண்டிருந்த மீனாவா அது? பச்சை குழந்தை போலிருந்த முகத்தில் காலத்தின் சுவடு தெரிந்தது. கண்களை சுற்றி கருவளையங்கள், ஏமாற்றம் நிறைந்த பார்வை. எப்பொழுதும் அலங்கார பதுமையாக காட்சி தந்த மீனாவின் இடையில் ஒரு பழைய சேலை, கழுத்திலே பிசிறு தெரிந்த ரவிக்கை, கருகமணி மாலை, கைகளில் கண்ணாடி வளையல். நகை அணிந்து பெண்கள் வெளியே புறப்பட முடியாத காலம். சரி, ஆனால் தோற்றத்தில் ஏன் இந்த மாறுதல்? பட்டினியாலும் பஞ்சத்தினாலும் அடிபட்டவள் போல உடல் இளைத்து, மேனி நிறம் கருத்து, முகத்தில் சிரிப்பு மறைந்து, தன்னுள்ளே எண்ணியபடி சட்டென்று அலமாரியிலிருந்து இன்னொரு தட்டை எடுத்து கழுவி துளைத்து மேஜை மீது வைத்தாள். சாப்பிடுற நேரம், நீயும் 1 வாய் என்னோட சாப்பிடலாம், கை கழுவிட்டு வந்து உட்காரு, உபசரித்தாள். அண்ணி, சாம்பார் சுவையா இருக்கு. இந்த மாங்காய் ஊறுகாய் நீங்களா போட்டீங்க? ரொம்ப நல்லா இருக்கே. புகழ்ந்தபடி வயிறார சாப்பிட்டாள் மீனா. முன்பெல்லாம் மீனா சாப்பிட்டதும் கையை கழுவிக்கொண்டு முன்னரைக்கு டேப் ரெக்கார்டரில் பாட்டு கேட்க ஓடி விடுவாள். ஆனால் இன்று சாப்பிட்டதும் தட்டுக்களை எடுத்துக்கொண்டு பின்பக்கத்து குழாயில் கழுவி துளைத்து அலமாரியில் அடுக்கினாள். மேஜை மேலிருந்த சாமான்களை உள்ளே வைத்துவிட்டு அதை சுத்தமாக துளைத்தாள். சமையலறையை ஒழுங்கு செய்ய அண்ணிக்கு உதவினாள். அண்ணி, நீங்க சாப்பிட்றியான்னு கேட்கறதுக்கு முந்தி சாப்பாடு போடுவீங்களா அண்ணின்னு கேட்க துடிச்சுக்கிட்டு தான் கதவு மணி அடிச்சேன். அவ்வளவு பசி. காலையிலிருந்து வெறும் காஃபியோட இந்த நகரத்து பல அலுவலகத்து படிகளில வேலை தேடி ஏறி இறங்கி களைச்சு போயிட்டேன். பஸ் பயணத்துக்கு கூட கையில சில்லற இல்ல. கொடை கிழிஞ்சு போச்சு. வேற வாங்க கையில பணம் இல்ல. காதிருந்த செருப்பை தச்சு வாங்கி போட்டு வெயில்ல பாதையோரமா நடந்து நடந்து. அண்ணி, இப்ப நான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன். காலையில வெறும் காஃபியோட நீங்க போவீங்க. பாவம், பசியில எவ்வளவு பாடுபட்டீங்களோ. வீட்டுக்கு வந்ததும் பெரிய அண்ணி கரண்டிய உங்க கையில குடுத்துட்டு மாடிக்கு போயிருவாங்க. நாள் முழுவதும் வெளியே உழைச்சிட்டு வீட்லயும் உழைக்கிறதுனா ரொம்ப சிரமம்னு அனுபவத்துல புரிஞ்சுக்கிட்டேன் அண்ணி. கொஞ்ச நாளா நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன் இல்லையா, வேலை முடிஞ்சது. வீட்டுக்கு வந்தா அம்மா தலைவலி மூட்டு வலின்னு முணங்கிட்டு படுத்திருப்பாங்க. ராத்திரி சமையலை செஞ்சு அவங்களுக்கு போட்டுட்டு அறைய சுத்தம் பண்ணிட்டு படுக்க போனா உடம்பு எலும்பு அத்தனையும் வலிக்கும். அப்போ உங்களை நினைச்சுப்பேன். ஆனா உங்களுக்கு ரொம்ப பொறுமை. உங்களை நான் அறியாத அசட்டை பண்ணி சிறுமை செஞ்சதுக்கு ரொம்ப அனுபவிச்சுட்டேன். பெண்கள் வேலைக்கு போறது தப்புன்னு நினைச்ச அம்மாவே என்ன வேலை செய்ய அனுப்புனாங்க. தேவை வரும்போது அபிப்பிராயம் மாறி போகுது இல்லையா? அந்த வேலையும் போய் இப்போ நான் வேற வேலைக்கு நாயா அலையறேன். ஏதாச்சும் ஒரு வேலை பார்த்துக்கோ, சும்மா இருந்தா என்ன அர்த்தம்னு அம்மா என்ன தினமும் வெளியே விரட்டுறாங்கக்கா. பெரிய அண்ணி 2 பேரையும் போய் பார்த்தேன். நாகமணி அண்ணி நான் போன சமயம் வெளியே கிளம்பிட்டு இருந்தாங்க. இந்த அவசரத்துல என்ன பேச முடியும்? சாவகாசமா வந்து உன் அண்ணன் கிட்ட கேளு. வேலை என்ன தோட்டத்துல காய்ச்சி தொங்குது? BA கூட படிக்கலையே, படிச்சவங்களுக்கே வேலை இல்லாத காலம் துடுக்கா பேசினாங்க. உட்காரு, ஒரு டம்ளர் தண்ணி குடின்னு உபசரிக்கல. இப்படிப்பட்ட அண்ணிய நான் அறியாத தனத்தினால ரொம்ப நம்பி அவங்க சொன்னதை கேட்டு உங்களை மனநோக பேசிட்டேன். சின்ன அண்ணி சூர்யா கடுகடுன்னு பேசினாங்க. உன்னை வேலைக்கு அனுப்பிச்சு அந்த கிழவி உட்கார்ந்து திங்க பாக்குறாங்களா? வேலைக்கு போனதுனால கற்பு போச்சுன்னு கத்துனாங்களே. இப்போ மேல அவங்க சொன்ன அசிங்கமான வார்த்தைகளை என்னால உங்ககிட்ட சொல்ல மனம் கூசுது. உங்களுக்கு நான் செஞ்ச தப்புகளுக்கெல்லாம் நல்லா அனுபவிச்சிட்டேன், இன்னும் அனுபவிக்கிறேன் என்று கூறி குலுங்கி அழுதபடி வனிதாவை இறுக தழுவி கொண்டாள். மனம் இளகி கண் கலங்கி போனாள் வனிதா. தன்னிடம் தவறாக நடந்து கொண்ட யாரையும் பழிவாங்க நினைத்தவளே இல்லை அவள். தனது சேலை தலைப்பால் மீனாவின் கண்ணீரை மெல்ல துடைத்து விட்டாள்.
கவலைப்படாத, உனக்கு தட்டெழுத்து சுருக்கெழுத்துல நல்ல பயிற்சி இருந்தா எங்க அலுவலகத்திலேயே சேர்த்துக்க உதவ முடியும். ஆறுதல் சொன்னாள். உண்மையாவா அண்ணி? அப்படி நடக்கும்னா நான் உயிர் உள்ள வரைக்கும் உங்கள்கிட்ட நன்றியுள்ளவளா இருப்பேன். அவசரப்படாத, விசாரிச்சு சொல்றேன். அடுத்த வாரம் போலத்தான் அலுவலகத்துக்கே போறேன். அதே சமயம் அங்க நீ வந்தா எங்க டைரக்டர்கிட்ட பேசி சிபாரிசு செய்ய முடியும். அண்ணி, இன்னொரு பெரிய உண்மைய நான் என் அனுபவத்துல புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு பொண்ணுக்கு கல்வி அறிவு ரொம்ப அவசியம். தொழிற்கல்வி ரொம்பவும் முக்கியம். நல்ல இடத்துல கல்யாணம் செஞ்சு கொடுத்தப்பவும் திடீர்னு அவளுக்கு துன்பம் ஏதாச்சும் வந்துட்டா தான் கல்வி அறிவால தன்னைத்தானே காத்துக்கிற திறமை வேணும். இந்த விலைவாசியில கல்யாணம் செஞ்சுக்கிட்டா கூட ஆணும் பொண்ணும் சம்பாதிச்சாதான் பற்றாக்குறை இல்லாம ஓரளவு வாழ முடியும். படிச்ச படிப்பை உதறிட்டு வீட்டோட உட்கார்ந்து ஒரு பொண்ணு சோம்பேறியா அக்கம் பக்கத்து வம்புகளை சுவையா பேசிக்கிட்டு இருக்கிறது தப்பு. வீட்டை பொறுப்பா கவனிக்கிறது தான் முக்கிய வேலை. தேவை ஏற்படும் போது பொண்ணு வேலைக்கு போறதுதான் சரி. கணவனுக்கு அந்த வழியில உறுதுணையா இருக்கிறது நியாயம். நீங்க வீட்டையும் கவனிச்சுட்டு குழந்தைகளையும் வளர்த்து ஆளாக்கிட்டு வேலை செஞ்சு உங்க வாழ்க்கைய உயர்த்திட்டு அண்ணி. அது எனக்கு ஒரு பாடம். பரவாயில்லையே, ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறியே. கல்லூரிக்கு போய் அதிகம் படிக்காட்டியும் அனுபவங்கிற பள்ளிக்கூடத்துல நிறைய படிச்சுட்டான் அண்ணி. அதற்கு பின் அவர்கள் இருவரும் வெகு நேரம் பலவும் பேசிக் கொண்டிருந்தனர். வீட்டுக்கு திரும்பி போக பஸ் பயணத்துக்கு பணமும் தந்து மாலை பொழுது தேநீரும் டிஃபனும் தந்து அன்போடு அவள் வழி அனுப்பினாள். சில தினங்களுக்கு பின்னர் ஒரு நாள் காலை அவளை பார்க்க அலுவலகத்துக்கு தன்னுடைய தட்டெழுத்து சான்றிதழ்களுடன் மீனா வந்தாள். கணக்கு வழக்கு பகுதியில் வேலை பார்த்த ஒரு பெண் தட்டெழுத்தர் பிள்ளை பேருக்கு விடுப்பு எடுத்திருந்தது உதவியாக இருக்கவே காலியான அந்த இடத்தில் தற்காலிகமாக சில மாதங்களுக்கு அவளுக்கு வேலை கிடைக்க வனிதா ஏற்பாடு செய்தாள். வேலை ஏற்கும் உத்தரவை பெற அவளது அறைக்குள்ளே வந்த மீனாவை அவள் உட்காரச் சொல்லவில்லை. மீனா, உனக்கு சில முக்கிய சங்கதிகளை சொல்ல விரும்புறேன். நீ ஏற்கிற இந்த வேலை தற்காலிகமானது. ஒரு சமயம் அந்த பொண்ணு வராது நின்னு போனா உன்னை இங்க தொடர்ந்து பணிபுரிய டைரக்டர் அனுமதிப்பார். 3 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் நிரந்தரமாக்கப்படும். இப்போ சம்பளம் 450. படிப்படியா உன் சாமர்த்தியத்துக்கு தக்கபடி உயர்வு ஏற்படும். வேலை செஞ்சுக்கிட்டே நீ அந்தி நேர கல்லூரி வகுப்புல சேர்ந்து உன் BA படிப்பை முடிச்சுட்டு திருமணம் பண்ணிக்கிட்டாலும் தொடர்ந்து வேலை செய்யலாம். வெளியில தான் நீ எனக்கு நாத்திங்கிற உறவு. அலுவலகத்துல நீ என் கீழே வேலை செய்யற ஒரு தட்டெழுத்தர். உணவு நேரத்துல நாம நமது உறவை கொண்டாடிக்கலாம். அலுவலக நேரத்துல நம்மளோட வேலை மேல கருத்தா இருக்கணும். புரியுதா என்றாள். சாதாரண தம்பதியருக்குள் ஏற்படும் அபிப்பிராய பேதங்கள் பின்பு வனிதாவுக்கும் சில சமயம் ஏற்படுவது உண்டு. தான் சொன்னதைத்தான் சரி என்பதை நிரூபிக்க விரும்புகிறவன் போல பிரபு அழுத்தமாக உரத்த குரலில் பேசுவான். அவள் எப்பொழுதும் மெல்லிய குரலில் தன் கருத்தை சொல்வாள். கொஞ்ச நேரத்தில் சமாதானம் அடைந்துவிடும் பிரபு தானே வந்து தன் பிசகை ஒப்புக்கொண்டு விடுவான். அக்கம் பக்கத்தவங்க ஒட்டு கேட்டிருந்தா நாம என்னவோ வெட்டுக்குத்து சண்டை போட்டுக்கிறதா நினைப்பாங்க என்று சிரித்தபடி அடுப்பங்கரையில் வந்து நிற்பான். அவள் தேய்த்து கழுவி மேடை மீது வைத்திருக்கும் பாத்திரங்களை துளைத்து அடுக்கி வைத்தபடியே உதவுவான். நாளைக்கு எனக்கு லீவ் தானே, நீ ஓய்வு எடுத்துக்கோ, நான் சமையலை கவனிச்சிடுறேன். நீங்க கவனிப்பீங்க, அதை சாப்பிடுறது யாரா? வாய்ப்பு கொடுக்காமலே குத்தம் சொன்னா எப்படி? என்னைக்காவது ஒரு நாள் காஃபி போடவாவது என்ன நீ உள்ள அனுமதிச்சாத்தானே பழக்கம் வரும். நீங்க நாளைக்கு சமைக்க ஒப்புக்கொண்டு முன் வரது பழகிக்கல. உங்க பக்கம் தோத்து போச்சு. நான் சொன்னது தப்பு, நீ சொல்றதுதான் சரின்னு ஒத்துக்க இப்படி உளறி அடிக்கிறீங்க. அவள் கழுக்கென்று சிரிக்க அவன் தன் தப்பை சிரிப்பில் மழிப்பிக் கொண்டு சின்ன பிள்ளை மோகனை போல பேந்த விழித்து கொண்டு நிற்பான். தர்க்கம், சூடான வார்த்தைகளின் பருமாறல், பின்னர் தப்பை ஒப்புக்கொண்டு சிரித்து மகிழ்வதிலும் வாழ்க்கை அவர்களுக்கு வெகு சுவாரஸ்யமாகத்தான் இருந்தது. அன்றுதான் அவன் அவளிடம் மிக அதிக அளவில் மனத்தாங்கல் பட்டுக்கொண்டான். திருமண நாளிலிருந்து அன்றுதான் அவர்கள் இருவரிடையே அப்படி ஒரு பெருத்த சண்டை. அன்று காலை சுள்ளென்று எரித்த வெயில் பகல் பொழுது நெருப்பாக வீசிய போது யாரும் மாலையில் அப்படி ஒரு மழை திடீரென்று கொட்டும் என எதிர்பார்க்கவில்லை. அலுவலகம் முடிவடைய சிறிது நேரமே இருந்தது. கண்களை வெட்டும் மின்னல் வெளிச்சத்தை தொடர்ந்து தடபுடல் இடி முழக்கத்துடன் வானம் பெரும் சத்தத்துடன் மழை பொழிய தொடங்கியது. இது மாதிரியான சந்தர்ப்பங்களில் தன் மனைவிக்காக அனுதாபப்பட்டு காரில் அவளை அழைத்து போக பிரபு அங்கே வந்து விடுவது வழக்கம். சாதாரண நாட்களில் வனிதா பஸ்ஸில் தான் பயணப்பட்டு வீட்டிற்கு போவது வழக்கம். அலுவலகம் மூடுவதற்கு சில நிமிடங்கள் முன்னர் பிரபு மனைவியை தொலைபேசியில் அழைத்தான். காத்துக்கிட்டு நான் வந்து அழைச்சிட்டு போறேன். நான் அண்ணா சாலை அலுவலகத்தை மேற்பார்வையிட வந்தது நல்லதா போச்சு. 10 நிமிஷத்துல அங்க வந்துருவேன். இறைச்சலிட்டு கொட்டி கொண்டிருந்த மழையில் பஸ் நிலையத்துக்கு விரைய முடியாது. பல ஊழியர்கள் கீழ்த்தளத்திலே முன்பக்கம் கூட்டமாக நின்று கொண்டிருந்தனர். சேரும் சகதியுமாகி விட்ட தெருவில் தண்ணீர் முழங்கால் அளவிற்கு ஓடத் தொடங்கிவிட்டது. இந்த நிலையில் அவன் தன் நாத்தி மீனாவை பஸ்ஸில் பயணப்பட அங்கே விட்டுவிட்டு தான் மட்டும் காரில் ஏறிக்கொள்வது எப்படி?
அந்த ஒரு சிறு சங்கதியையும் அவன் பிரபுவிடமிருந்து இதுவரை அவள் மறைத்ததில்லை. நாட்டி மீனா அவளது அலுவலகத்தில் வேலை பார்ப்பதை மட்டும் கடந்த 1 மாத காலமாக அவள் தன் கணவரிடம் சொல்லாது மௌனமாகத்தான் இருந்தாள். இப்பொழுது உண்மை தெரிய போகிறது. பிரபு வெடித்து எழுவான் என்ற அச்சத்தில் மனம் குறுகுறுத்தது. ஆனாலும் துணிவுடன் மீனாவை அழைத்துக் கொண்டு அவள் கீழே இறங்கி வந்து காத்து கொண்டு நின்றாள். வண்டியை வாசலுக்குள் கொண்டு வந்து நிறுத்திய பிரபு கொட்டும் மழையில் காரின் பின் இருக்கையிலே வந்து ஏறிக்கொண்டவளை கவனிக்கவில்லை. காரை கொஞ்ச தூரம் ஓட்டி கொண்டு போன பிரபு மெல்லிய குரலில் கேட்டான், அவங்களுக்கு எங்க போனோம்? மந்தவழி செல்வதுர தெரு பக்கம் போனா நல்லா இருக்கும். வனிதா சொன்னதை கேட்டு திடுக்கிட்டு திரும்பி பார்த்தான். பின்னால் உட்கார்ந்திருப்பது அவன் தங்கை மீனா. அவள் அங்கே எப்படி வந்தாள்? அவனுக்கு ஒரே திகைப்பு. பற்களை அழுத்தி கடித்துக் கொண்டு தன்னுள் எழுந்த கோபத்தை கட்டுப்படுத்தியவனாக வண்டியை அவர்களது வீட்டு வாசலில் நிறுத்தினான். ஓசையுடன் கொட்டி கொண்டிருந்த மழை ஓரளவு ஓய்ந்து மெல்லிய தூறலாக மாறிவிட்டிருந்தது. நன்றிண்ணா, நீங்களும் அண்ணியும் உள்ள வந்து கொஞ்சம் காஃபி சாப்பிட்டு என்றபடி அவள் இறங்கினாள். நிறைய இங்கத்தான் சாப்பிட்டன, ரொம்ப நன்றி என்று உருமியவன் காரை உருமலுடன் கிளப்பிக் கொண்டு வேகமாக சாலைக்குள் புகுந்தான். வீட்டுக்குள் வரும் வரை காரை கொட்டகையில் பூட்டிவிட்டு உள்ளே வந்த பின்னரும் அவன் மனைவியுடன் ஏதும் பேசவில்லை. மழை நின்று போயிட்டு இப்ப நான் கிளம்புனா சரியா இருக்கும் என்று விடை பெற்றுக் கொண்ட நர்மதா போகும் வரை அவன் மௌனமாக இருந்தான். வனிதா முகத்தை கழுவிக்கொண்டு சமையல் அறைக்குள் விரைந்து காஃபியை தயாரித்து டம்ளரில் இதமான சூட்டில் ஊற்றி எடுத்து வந்த போது அவளை கோபத்துடன் உறுத்து பார்த்தான். மீனா உன் அலுவலகத்துக்கு ஏன் வந்தா? எதுக்கு வந்தாளாம்? சீறினான். இது நல்ல கதைதான். அவ 1 மாசமா எங்க அலுவலகத்துலதான் வேலை பாக்குறா. நீ அந்த வேலைக்கு சிபாரிசு பண்ணிருப்ப, அப்படிதானே? பல அலுவலகத்துக்கு விண்ணப்பம் போட்டாப்புல இங்கேயும் ஒண்ணும் போட்டா. வேலை காலியா இருந்தது. நேர்முக தேர்வுக்கு வந்தா. டைரக்டர் சரின்னுட்டாரு. நானும் சம்மதிக்கத்தானே வேணும். ஆபீஸ்ல 2 பேரும் கொஞ்சி கஞ்சியில விழுந்துகிட்டு இருப்பீங்களே. அவ வேலைய அவ கவனிக்கிறா, நான் என் வேலைய கவனிக்கிறேன். நீ எடுத்துட்டு போற டிஃபனை அவளோட பகல் உணவு நேரத்துல பகிர்ந்துக்கிறது உண்டா? சில சமயம் அந்த பொண்ணு சாப்பாடு கட்டிட்டு வந்து நேரம் இல்லாம வெறுங்கையோட வந்துடுறா. அப்போ நான் என் டிஃபனை அவளோட பகிர்ந்துக்கிறேன். ஒருத்தர் பசியா இருக்கும்போது இன்னொருத்தர் வயிறு முட்டை எப்படி சாப்பிட முடியும்? அப்போ உன்கிட்ட வீட்டு கதைகள் எல்லாம் பேசி உன் மனசுல இரக்கத்தை வளர்த்திருப்பாளே. ஒருத்தரும் என் மனசுல இரக்க உணர்ச்சியை கட்டாயமா வளர்க்க வேண்டாம். இயற்கையா நான் கொஞ்சம் இறக்கப்படுற பழக்கம் உண்டு. தினமும் பஸ் பயணத்துக்கு பணம் தந்து உதவுவதுக்குள்ள உண்டா? அதெல்லாம் கெட்ட பழக்கம். அவங்கவுங்க தாங்க சம்பாத்தியத்துல செலவை கட்டுப்படுத்திக்க தெரியணுங்கிறது என் கொள்கை. 1 மாசமா வேலை செய்யறா. ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லாம மூடி மறைச்சு வச்சதும் உன் கொள்கைகள்ல ஒன்னா? வீணா நமக்குள்ள விவாதம் என்னத்துக்கு? அந்த அலுவலகம் திரு கைலாசத்துக்கு சொந்தம். அவர் பார்த்து வேலைக்கு வச்சா அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? நீ எதையோ மறைக்கிற. நான் டெல்லிக்கு போயிருக்கிறச்ச மீனா இந்த பக்கம் வந்து உன்கிட்ட அழுதுருப்பா. நீ பரிதாபப்பட்டு அவளை உட்கார வச்சு சோறு போட்டு விண்ணப்பத்தாளோட எங்க அலுவலகத்துக்கு வான்னு சொல்லியிருப்ப. அப்படி செஞ்சிருந்தாலும் அது தப்பா? நான் மருத்துவமனையில இருக்கிறச்ச தவிச்சுட்டு ஓடி வந்து பார்த்த தங்கச்சி பாவம், புரியாத வயசு. அப்போ எது சரின்னு தெரிஞ்சுக்க புத்தி வரல. அவ தவறு செஞ்சிருந்தா நானும் தவறு செய்யணுமா? 2 தவறுகள் ஒரு நல்லதை செய்ய இயலாதே. ரொம்ப தத்துவம் பேச வேண்டாம். எனக்கு தெரியாம என் பின்னால நீ பல காரியங்களை பண்ணிருக்க. என்னை விட உனக்கு அவங்க வசதி. மாமியார் உனக்கு இப்ப நல்ல பட்டம் தந்துருவான்னு நம்பிக்கை. வனிதா நல்லவ, அவ கணவன் தான் கெட்டவன்னு புகழுவாங்கன்னு எண்ணம். அப்படிலாம் எனக்கு எண்ணம் எதுவும் இல்ல. இது வரைக்கும் அவங்கெல்லாம் என்னத்தான் திட்டுறாங்க. இது வனிதாவோட வஞ்சம், பழிக்கு பழி வாங்கிட்டா பாவின்னு தான் சொல்றாங்க. எனக்கு கடமை தான் முக்கியம். கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை விட குடும்பத்துக்கு செய்யறதா முக்கியமோ? வனிதா, நீ இப்படி பண்ணுவேன்னு நான் கனவிலே நினைக்கல என்று கூறிவிட்டு காஃபியை கையால் தொடாமல் தன் அறைக்குள் சென்று படுத்துக் கொண்டு விட்டான். அதற்கு பின் அவர்கள் இருவரும் பரம விரோதிகள் போல வீட்டில் வளைய வந்தனர். நர்மதா அம்மா சமைத்து வைத்த சோற்றை இருவரும் தாமே எடுத்து பரிமாறிக்கொண்டு சாப்பிட்டனர். பேச்சு தடைபட்டு போயிற்று. 1 வார காலம் ஓடி சென்றது. அன்று பகல் உணவின் போது அழுது முகம் சிவந்து கண்கள் வீங்கி காணப்பட்டாள் மீனா. சாப்பாடு கொண்டு வரலையா? பரவாயில்ல, நான் கொஞ்சம் அதிகமாவே உப்புமா கொண்டு வந்திருக்கேன், உட்கார். இன்னைக்கு அத்தை காலையில எதுவும் கட்டி கொடுக்கலையா? கனிவுடன் விசாரித்தாள். ஒரு சிறு பீங்கான் சாசரில் டிஃபனை பகிர்ந்து வைத்தாள். 1 பிடி உப்மாவை அள்ளி வாயில் திணித்துக் கொண்ட மீனா விழுங்க முடியாது விசும்பினாள். என்னம்மா, என்ன நடந்தது? சொன்னா தானே எனக்கு தெரியும். அன்போடு கடிந்து கொண்டாள். அம்மாவுக்கு ராத்திரி மாரடைப்பு வந்து டாக்டரை கூட்டி காட்டினப்போ உடனடியா ஆஸ்பத்திரியில வைக்கணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ அம்மா அரசு ஆஸ்பத்திரியில தீவிர கவனிப்பு பகுதியில இருக்காங்க. அப்பாதான் வீட்டுக்கும் ஆஸ்பத்திரிக்குமா ஓடிக்கிட்டு இருக்கிறாரு. இப்பத்தானே வேலையில சேர்ந்துருந்தேன். விடுப்பு எடுத்துக்கிட்டு நான் வீட்டோட இருக்க முடியாதே.
பாவம் அம்மா நெஞ்சு வலியால அவங்க துடிச்சப்போ பேச முடியாது ஒரு மூச்சு விசும்பினாள் மீனா. திக்கென்ற உணர்வில் வனிதா அதிர்ந்து போனாள். அத்தைக்கு ஏதாவது ஏற்பட்டு விட்டால் வயது காலத்திலே மாமா திண்டாடி போவார். கல்யாணமாகாத பெண் மீனாவின் வருங்காலம். கவலைப்படாத, அந்த பகுதி டாக்டரை பார்த்து நல்லா கவனிக்க சொல்லலாம், ஆறுதல் சொன்னாள். அன்று மாலை வேலைக்கு பின் அவள் வீணாவுடன் ஒரு ஆட்டோவில் அரசு ஆஸ்பத்திரிக்கு சென்று பார்த்தபோது தீவிர கவனிப்பு பகுதியில் அரைகுறை நினைவுடன் படுத்து கிடந்தாள் கோமதி. கண்ணாடி தடுப்புக்கு வெளியே கவலையில் இன்னும் வயதாகி விட்டவர் போல தடுமாற்றத்துடன் தோள் துண்டை கையில் பிடித்துக் கொண்டு செய்வதறியாது நின்று கொண்டிருந்தார் மாமா. அம்மாவின் உடம்பை பற்றி கேள்விப்பட்டு ஆஸ்பத்திரிக்கு வந்து பார்த்த மூத்த மகன் 2 பேரும் ஆளுக்கு 100 ரூபாயை அப்பாவிடம் கொடுத்துவிட்டு தங்கள் பொறுப்பை உதறிக்கொண்டு நகர்ந்து விட்டனர். மருமகள் இருவரும் கணவர்கள் பின்னே வந்து நாசூக்காக எட்டி பார்த்துவிட்டு ஏதுடா இது வம்பு என்று நினைத்தவர்கள் போல நொடி பொழுதில் மாயமாக மறைந்தார்கள். தன் சின்ன மருமகள் வனிதாவை கண்டதும் தான் கிழவர் கண்களில் கொஞ்சம் நம்பிக்கை தெரிந்தது. பாருமாவும் மாமியார, பேச்சு மூச்சு இல்லாம திணறியபடி கண்ணீர் விட்டார் கிழவர். நீங்க தைரியமா இருந்து எங்களுக்கு தெம்பு தரணும், அதை விட்டுட்டு இப்படி கோழையா போனா. வனிதா மாமனாருக்கு ஆறுதல் சொல்லி தேற்றிவிட்டு தங்கள் பங்குக்கு என்று அவர் கையில் கொஞ்சம் பணம் தந்துவிட்டு மீனாவுடன் திரும்பினாள். பத்திரமாக நாத்தியை வீட்டில் சேர்த்துவிட்டு அவள் தங்கள் வீட்டுக்கு வரும்போது இரவு மணி 8 ஆகி விட்டிருந்தது. இப்படி ஒரு தடவை மிகவும் நாழி கழித்து வீட்டுக்குள் வந்தபோது அவளது புக்ககத்தார் அத்தனை பேரும் அவளை பார்வையால் பல கேள்வி கேட்டு துளைத்தனர். ஏன் நாழியாச்சு, எங்கு போயிருந்த என்று கேட்க கூட பிரியமில்லாதவன் போல தன் சாப்பாட்டை முடித்துக்கொண்டு மகனை படுக்கை அருகே கிடத்தி அணைத்த வண்ணம் தூங்க துவங்கி விட்டான் பிரபு. ஒரு மூச்சு சண்டை போட்டு விட்டால் கூட தேவலை என்றிருந்தது அவளுக்கு. அவள் தினமும் மாமியாரை ஆஸ்பத்திரியில் பார்த்துவிட்டு நேரம் கழித்தே வீட்டுக்கு வந்தாள். பிரபுவின் முகம் நாளுக்கு நாள் கடுமையை அதிகம் காட்டியதை தவிர வாயிலிருந்து ஒரு வார்த்தை வரவில்லை. ஒரு வார காலத்தில் தீவிர கவனிப்பிலிருந்து கோமதி உடல் தேறி சாதாரண வார்டுக்கு மாற்றப்பட்டாள். ஆனால் கோமதியின் கண்கள் பார்வையாளர் கூட்டத்திலே தன் கடைசி மகன் வரவைத்தான் தேடின. அன்று மாலை மாமியாரை பார்க்க போயிருந்த வனிதா வங்கியிலிருந்து தான் எடுத்து வந்த 200 ரூபாய்களை மாமனாரிடம் கொடுத்தாள். வைத்திய செலவுக்கு வச்சுக்கங்க, கவலைப்படாதீங்க மாமா, இன்னும் தேவைப்பட்டாலும் கூசாம சொல்லுங்க, சமாளிக்கலாம் என்றாள். இப்பொழுது ஓரளவு குணமடைந்து விட்டிருந்த கோமதி தலையணை அடுக்குகள் மேல் சாய்ந்த வாக்கில் எல்லோரிடமும் கொஞ்ச நேரம் பேச முடிந்தது. என்னென்னவோ நடந்தது, அதெல்லாம் மறந்துட்டு வனிதா, நீ பெரிய மனசோட என்னை வந்து பார்த்து இத்தனை உபசரணை பண்ற, மகராசியா இருன்னு வாழ்த்துறேன். எனக்கு இன்னொரு உதவி வேணும், செய்வியா? மெல்லிய குரலில் கேட்டாள். சொல்லுங்க அத்தை. இந்த பணம் காசு உதவியெல்லாம் இல்லாட்டா கூட எப்படியோ சமாளிச்சுக்கலாம். என் மனசு அமைதிக்கெல்லாம் தவிக்கிறதுக்கு ஆறுதல் வேணுமா? எனக்கு ஏதாச்சும் ஏற்படுறதுக்கு முந்தி என் சின்ன மகனை பார்க்கணும் போல மனசு துடிக்குதுமா. அவனையும் உன்னோட கூட்டிட்டு வாமா, திணறினாள் கோமதி. நெஞ்சை அழுத்திய துயரத்தை தாங்கிக் கொண்டு தலையை ஆட்டினாள் வனிதா. அவள் இப்போது பேசாமடந்தையாகி வீட்டில் வளைய வருகிறாள். சாதாரண நாட்களிலேயே சாதிக்க முடியாத சங்கதி அது. இப்போது அவள் பிரபுவிடம் அதை பற்றி பேச சாத்தியப்படுமா? அன்று இரவு லேசான தலைவலியுடன் படுத்தாள் வனிதா. மறுநாள் பகலுக்கு மேல் வேலை பார்க்க முடியாது விடுப்பு எடுத்துக்கொண்டு கடும் காய்ச்சலுடன் படுத்து விட்டாள். பிரபு வீட்டுக்குள் நுழைந்ததுமே நர்மதா கூறிவிட்டாள். பாவம் வனிதாம்மா, பகல் பொழுது வேலையிலிருந்து வந்துட்டாங்க, நல்ல காய்ச்சல், வர வழியில டாக்டர் ரேவதி அம்மாட்ட பரிசோதனை பண்ணிட்டு மருந்து வாங்கின்னு வந்திருக்காங்க. ஒரே வாந்தி, ஒன்னும் சாப்பிடல, தோண்டு கிடக்குறாங்க. எதுக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் ஜவ்வரிசி கஞ்சி காய்ச்சி வச்சிருக்கேன். குழந்தைங்களை குளிப்பாட்டி உடை போட்டு விட்டுட்டேன். அம்மாட்ட போகணும்னு பிடிவாதமா சர்மிளா அழறா என்று விவரித்து விட்டு வீட்டையும் குழந்தைகளையும் ஒப்படைத்து விட்டு விடை பெற்றுக் கொண்டு விட்டாள். குழந்தைகளுக்கு உணவளித்து அவர்களுடன் விளையாடி தூங்கச் செய்து பின்னர் தான் அவன் தன்னை கவனித்துக் கொள்ள முடிந்தது. சாவதானமாக குளித்துவிட்டு லுங்கி பனியன் தரித்துக் கொண்டு சாப்பாட்டு அறைக்குள் வந்து நின்றான். என்னதான் பேசவில்லை என்றாலும் அவர்கள் இருவரும் ஒரே சமயத்தில் உட்கார்ந்து சாப்பிட வந்தனர். காய்ச்சலுடன் அவள் சுருண்டு படுக்கையில் கிடக்கும் போது என்ன என்று கூட பாராது அவன் மட்டும் சாப்பிடுவது என்பது ஆகாத காரியம். அப்படிப்பட்ட சுயநலக்காரன் இல்லை அவன். அவன் மருத்துவமனையில் கிடந்த போது வனிதா என்ன பாடுபட்டாள். மெல்ல படுக்கையறை கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்து விளக்கை போட்டான். பளிச்சென்ற வெளிச்சத்தை காண கூசி கண்களை இடுக்கிக் கொண்டு யாரது முனகினாள். நம்ம படுக்கையறைக்குள்ள யார் வந்துட முடியும்? என்ன கேள்வி இது? காய்ச்சல் எப்படி இருக்கு? கேட்டபடி கட்டிலின் விளிம்பு மீது உட்கார்ந்து கொண்டான். உள்ளங்கையை நெற்றி மீது வைத்தான். வனிதாவுக்கு நல்ல காய்ச்சல் என்று உணர்ந்தான். ராத்திரி வேலைக்கு சாப்பிட டாக்டர் ஏதாச்சும் கொடுத்திருப்பாங்களே, சாப்பிட்டியா?
நர்மதா அம்மா தயாரிச்சு வச்சிருக்கிற கஞ்சியை கொண்டு வரேன், சாப்பிடு, பரிவோடு சொன்னான். நீங்க சாப்பிட்டப்புறம் கொண்டு வந்தா போதும். தடுமாறி விட்டு கீழ் பார்வையினால் அவனை துளாவினாள். முதல்ல ஒன்னத்தான் கவனிக்கணும், ஏன் பேச்ச கேளு. ஆமா, தலைவலி இப்ப எப்படி இருக்கு? தலைவலி தேவலாம், ஆனா ஆனா என்ன, வேற எங்க வலிக்குது சொல்லு, டாக்டர் உடனே கூப்பிடுறேன். மனசு ரொம்ப வலிக்குது. பேச முடியாது, கண்களில் கண்ணீர் பொங்க உதட்டை கடித்து கொண்டாள். பைத்தியம், இப்ப என்ன நடந்துடுச்சுன்னு இப்படி அழற? அழக்கூடாது, தலைவலி அதிகமாயிடும். வனிதா, இங்க பாரு, உனக்கு என்ன துன்பம் ஏற்பட்டாலும் என்னையும் பாதிக்கும். உன்னோட பேசாம வாயை மூடிக்கிட்டு நான் எவ்வளவு சிரமப்பட்டேன் தெரியுமா? என் மேல ரொம்ப கோச்சுக்கிட்டீங்க. காய்ச்சல் தலைவலி எல்லாம் என்னால தாங்கிக்க முடியும், உங்க கோவத்தை என்னால தாங்கவே முடியாதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியுமே. அவள் விசும்பியதை காண பொறுக்காது கட்டிலில் ஓரத்தில் கிடந்த துவாலையால் அவள் கண்ணீரை துளைத்து விட்டு, வனிதா, எனக்கு இப்ப கோவம் எதுவும் இல்ல, உன் உடம்பு சீக்கிரமா குணமாகணும், அதான் கவலை என்று கொஞ்சலாக ஆறுதல் பல சொன்னான். கணவன் கொண்டு வந்து தந்த கஞ்சியை குடித்துவிட்டு நண்பனாய், மந்திரியாய், நல்லாசிரியனாய், பண்பிலே தெய்வமாய், பார்வையில் சேவகனாய் முணுமுணுத்தாள். என்ன வனிதா, என்னென்னமோ பேசுகிறியே? கனிவுடன் கேட்டாள். பாரதி சொன்னபடி நாம வாழ்ந்துட்டு இருக்கும் போது நமக்குள்ள சண்டை மனத்தாங்கல் அவசியமா? அவசியம் இல்ல, தூங்குமா, அதெல்லாம் பழைய கதை என்றான் அவன். இருவரும் அன்று மனதை அழுத்திய சுமை அகன்று நன்றாகவே உறங்கினர். 4 நாட்களில் குணமடைந்து விட்டாள். 5வது நாளே தலைக்கு ஊற்றிக்கொண்டு வேலைக்கு கிளம்பினாள். வீட்டுக்கு வந்த கணவனுக்கு காஃபி கொடுத்து உபசரித்து விட்டு மெல்ல ஆரம்பித்தாள். பழசெல்லாம் மறந்துட்டோம் சொன்னீங்க, உண்மைதானே? மறுபடி அந்த சங்கதிய எதுக்கு கேக்குற? அப்ப நான் சொல்றபடி கேப்பீங்க இல்லையா? நர்மதா அம்மா நம்ம கை குழந்தைங்களை பார்த்துக்க ஒப்புக்கொண்டிருக்கிறாங்க. நீங்க வெளியே போக தயாராகி என்னையும் கார்ல அழைச்சிட்டு போறீங்க. எங்க போனோம்? ஒரே மர்மமா பேசுனா. நான் நேரம் கழிச்சு வந்தப்போ ஏன் இவ்வளவு நாழின்னு ஒரு வார்த்தை கேட்கலையே? என்னை விட்டுட்டு சினிமாவை கூட உன் தோழிகளோட போகமாட்டேங்கிறது தெரியும். காரணம் இல்லாம நீ நேரம் கழிச்சு வீட்டுக்கு வரமாட்ட. அத்தனை நம்பிக்கை உங்களுக்கு என் மேல இருக்கு இல்லையா? அதனால நான் சொல்றதை கேட்டா என் மனசு நிம்மதியாகும். அத்தைக்கு மாரடைப்பு வந்து அரசு ஆஸ்பத்திரியில இருக்கிறாங்க. தினமும் அவங்கள பார்த்துட்டு நேரம் கழிச்சு வந்தேன். அம்மாவுக்கா? திடுக்கிட்டு போனான் பிரபு. நீங்களும் நானும் உங்க அம்மாவை பார்க்க இப்ப ஆஸ்பத்திரிக்கு போறோம், சரிதானே? சரி என்று சொல்லிவிட்டு அவசரமாக உடைகளை உடுத்தி கொண்டு அவளுடன் காரில் புறப்பட்டான். வனிதா, நான் கேட்டனே, மறந்துட்டியா? 4 நாளா உன்னை காணலியே. கேட்ட கோமதி அவள் பக்கத்திலே நின்ற தன் செல்ல மகன் பிரபுவை பார்த்து விட்டாள். பிரபு, இங்க வாப்பா, உன்னை பார்த்து வருஷம் எவ்வளவு ஆகுது தெரியுமா? மாரடைப்பு வந்து இங்க படுத்ததும் கொஞ்சம் நினைவு வந்ததும் கண்ணும் மனசும் ஒன்னத்தான் தேடிச்சுப்பா. என் கையை பிடிச்சுக்கோ. கிழவி தழுதழுத்தபடி தன் கரத்தை நீட்டி மகனது கையை பற்றி கொண்டாள். பெத்த மனசு பித்து, பிள்ளை மனசு கல்லுன்னு சொல்லுவாங்க. பெத்தவ என் மனசு கல்லா இருந்துச்சு, பிள்ளை ஓ மனசு பித்தா இருந்தது. பணம், பதவி, கேப்பார் பேச்ச கேட்கிற பலவீனம் இதெல்லாம் வந்துட்டா மனுஷங்க மனம் கஞ்சோந்தி போல வினாடிக்கு வினாடி மாறி போகுது. பெத்த தாய் நான் உன்னை வீணா வெறுத்தேன். தவறான பேச்ச கேட்டு ஆத்திரப்பட்டேன். மன்னிச்சுக்கோ என் செல்வ மகனே. கிழவி அழ ஆரம்பித்ததை கண்டு அனைவரும் அதிர்ந்து போனார்கள். மாரடைப்பு நோயாளி மன அதிர்ச்சி அடைறா போல பேசக்கூடாதுங்கிறது டாக்டர் உத்தரவு. அழாதீங்கம்மா, பழசெல்லாம் மறந்துடுவோம் என்று குனிந்து மெல்லிய குரலில் சொன்ன பிரபுவின் சுருண்ட முடிகளை தாயார் தன் கை விரல்களால் அலைந்தாள். சின்ன வயசு பையனா தன் முடியில் அவன் படுத்திருப்பது போல, தன் மடியில் அவன் படுத்திருப்பது போன்றதொரு பிரமையில் ஒரு கணம் கட்டுண்டு போனாள். பிரபு, உன்கிட்ட ஒண்ணு கேட்பேன், வாக்கு கொடுப்பியா? என்னம்மா வேணும்? என்னால முடிஞ்சா கட்டாயம் கொடுப்பேன். எனக்கு ஏதாச்சும் வந்துட்டா தங்கச்சி மீனாவை அனாதையா விட்டுடாத. அவளுக்கு ஒரு வழி செஞ்சு வைப்பா. பணம் காசு எதுவும் நீ செலவு செய்ய வேண்டாம். என்னோட நகைகளை வித்து, நம்ம வீட்டை வித்து, அவ பகுதி பணத்தை வச்சுக்கிட்டு அவளுக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் செஞ்சு கொடுத்துருப்பா. அதை பத்தி இப்ப என்னம்மா கவலை? அப்படியே செஞ்சா போச்சு. ஏன் கவலைப்படுறேன்னா, அவளை நான் படிக்க விடாம தடுத்து வீட்டோட வச்சுக்கிட்டேன். வேலைக்கு போறது தப்புன்னு நினைச்சேன். இப்போ அவ வேலைக்கு போய் வரதால கொஞ்சம் பணம் எங்களால சேர்க்க முடிஞ்சது. பொண்ணுக்கு கல்யாணமும் அவசியம், அதே சமயம் தொழில் கல்வியும் ஒரு நல்ல வேலையும் அவசியம்னு உணர்றேன். நம்மள போல மத்தியதர குடும்பத்து பொண் எந்த நிலையிலையும் தன்னைத்தானே பாதுகாக்க தெரிஞ்சு வச்சுக்கணும். அதிகம் பேச வேணாம், உங்க ஆவல் படியே செஞ்சிடுறோம். தாயின் கண்ணீரை துடைத்தான் தனையன். சில மாதங்களுக்கு பின் மீனாவின் கல்யாணம் விமர்சையாக நடந்து முடிந்தது. மாலையும் கழுத்துமாக வந்து தன் காலை தொட்டு கும்பிட்ட தங்கையை வாரி எடுத்து நிறுத்தினான். நன்றி என்று சொன்னா போதாதுன்னா,
என்னை வாழ வைக்க உதவின நீங்க 2 பேரும் பல்லாண்டு பல்லாண்டு இனிதே வாழணும்னு ஆண்டவனை பிரார்த்திக்குவேன். எத்தனை பிறவி எடுத்தாலும் உங்களையே அண்ணனும் அண்ணியாக அடைய ஆசைப்படுறேன். விம்மிய வளைமார்வுடன் பழனைத்து ஆசீர்வதித்தான் பிரபு. என்ன இது, எல்லாரும் பாத்துட்டு நிக்கிறது? பொண்ணை அனுப்ப போற இன்னைக்கு சமையலோட விசேஷமா என்ன செஞ்சிருக்காப்ல? பாதாம் கீர் ஐஸ் பெட்டியில சில்லுன்னு வச்சிருக்கோம். முதல்ல அண்ணனுக்கு ஒரு டம்ளர் கொண்டு வாமா, மனசு குளிர்ந்தாப்புல வயிறு குளிரட்டும். அவள் சொன்னதை கேட்டு வீட்டில் சிரிப்பு குலுங்கி எதிரொலித்தது.